அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்களை, இரவு நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு மதுரவன் சார், நான் கதைக்கிற கேக்குதா? ஓகே ஓகே. அனைவருக்கும் மீண்டும் இரவு நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய தினம் புலமைச்சேரம் மறைந்தவே அன்பழகன் ஞாபகார்த்தமான 2வது நாள் கருத்தரங்கிலே இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த கருத்தரங்கிலே இணைந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் இன்றைய தினம் கருத்தரங்கை வழங்குவதற்காக சேவை நோக்கில் நம்முடன் இணைந்திருக்கின்ற முல்லைத்தீவு மாவட்ட பிரபல்ய ஆசிரியர் மதுரூபன் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கங்களை கூறிக்கொண்டு ஐவின்ஸ் தமிழின் கல்விப்போதி பொறுப்பாசிரியர் என்ற அடிப்படையிலே வருடா வருடம் அன்பழகன் ஞாபகார்த்த கருத்தரங்கினை ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட பிரபல்யமான ஆசிரியர்களை இணைத்து இலவசமாக இந்த கருத்தரங்கினை நாங்கள் 3வது வருடமாக இவ்வரிடம் செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே அன்பழகன் என்ற தரம் 5 மாணவர்களுக்கான கல்வியை வழங்குவதில் மிக முன்னோடியாக அதிகளவான மாணவர்களை சித்தியடைய செய்த ஒரு சிறந்த ஆசிரியராக திகழ்ந்தவர் தான் அன்பழகன் ஆசிரியர். அவரை இந்த மழலை செல்வங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காகவும் அவர் பெயரிலே இந்த மாணவ செல்வங்களுக்கு சில வழிகாட்டலை வழங்குவதற்காகவும் என்னுடன் இணைந்திருக்கின்ற இந்த தரமைந்து வளவாளர்களுக்கு இத்தருணத்திலே நன்றியை கூறிக்கொண்டும், தயவு செய்து இன்றைய தினம் கருத்தரங்கினை வழங்க உள்ள ஆசிரியர் மிக சிறப்பாக உங்களுக்கு விளக்கங்களை வழங்க இருப்பதால் அனைவரும் அமைதியாக இருந்து இந்த கருத்தரங்கினை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்வதுடன், இந்த கருத்தரங்கின் நிறைவிலே உங்களுக்கு ஒரு வினாப்பகுதி வழங்கப்படும். அந்த வினாப்பகுதி சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் எல்லாமே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான அறிவுறுத்தல் ஆசிரியரும் கூறுவார். ஆகவே அந்த பரிசுகளை நீங்கள் தட்டி கொள்ளக்கூடிய மாதிரி அனைத்து மாணவர்களும் அமைதியாக இருந்து இந்த கருத்தரங்கின் மூலம் பயன்பெறுமாறும் மற்றும் பெற்றோர்கள் தயவு செய்து அவர்கள் அருகில் இருந்து நீங்களும் இந்த கருத்தரங்கினை பார்த்து உங்கள் பிள்ளைகளை இன்னும் சிறிய கால இடைவெளிதான் இருக்கின்றது, அவர்களை வழிப்படுத்தி உதவுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இப்பொழுது தொடர்ந்து உங்களுக்கு மதிப்புக்குரிய ஆசிரியர் மதுரூபன் அவர்கள் இந்த கருத்தரங்கினை தொடர்ந்து முன்னெடுப்பார். நன்றி. ஓகே சார், நன்றி சார். சரி, ஓகே ஹுலியான். ஐவின்ஸ் ஓகே.
ஐவின்ஸ் தமிழ்.com மற்றும் இணையதளம் வழங்குகின்ற இந்த ஒரு இலவசமான ஒரு சூம் வழிகாட்டல் கருத்தரங்குக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். முதலாவது இந்த கருத்தரங்க வரிசையிலே இரண்டாவதாக என்னையும் ஒரு வளவாளராக நினைத்த ஜெகதன் சார் அவர்களுக்கு மிகவும் நன்றிகள். இது புள்ளியால் இப்ப நான் இன்றைக்கு போட்ட பார்ட் 1 கேள்விகள் அனைத்தும் மிகவும் கடினமான கேள்விகள் தான். அப்ப நீங்கள் வடிவாக கேட்டுக் கொண்டிருந்தால் மட்டும்தான் இதுக்குரிய விளக்கத்தை வடிவாக பூர்ணமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே? சரி. அப்ப அதை விட இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த வகுப்பு ஆரம்பத்தில இருந்து இறுதி வரைக்குமான எனது இந்த கருத்தரங்கில் இறுதியாக உங்களுக்கு ஒரு வகுப்பு முடிந்ததன் பின்னர் ஒரு சில நிமிட இடைவெளியில வாட்ஸ்அப் குறிப்பில் சார் ஒரு 4 வினா உங்களுக்கு போடுவேன். அதாவது நான் உங்களுக்கு கற்பித்த வினாக்களை இருந்து அதே மாதிரியான வினாக்கள் 4 வினா உங்களுக்கு குறிப்பில் போடுவேன். அப்ப அது என்னன்னு சொல்லி எனக்கும் தெரியாது, சாருக்கு தான் தெரியும். சரிதானே? அப்ப அந்த சூம் கிளாஸ் முடிய உடனே போடுவேன். அப்ப நீங்க அதே மாதிரியான வினாக்கள் போடப்படும். அந்த குறிப்பில் அந்த தெரியும் நம்பர், அந்த வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு மட்டும் தான் நீங்க அந்த விட போட வேணும். அப்படியே அந்த விட போடுற முதல் 3 பேருக்கு, சரியான விட போடுற முதல் 3 பேருக்கு 1000 ரூபாய் பெறுமதியான பரிசு வழங்கப்படும். சரிதானே? பெறுமதியான ஏதோ ஒரு பிரைஸ் ஒன்று உங்களுக்கு வழங்கப்படும் முதல் 3 பேருக்கு. அப்ப நீங்கள் விடிய வேகமா போடவும் போகணும், அதே நேரம் சரியான விடிய போடவும் போகணும். சரிதானே? சரி, ஓகே. மீண்டும் நான் சாருக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் வகுப்புக்குள்ள போவோம். நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்ட வினாக்களின் அடிப்படையில பகுதி 2 பெருசா கடினமான கேள்வியா இருக்காது. அது என்னுடைய கேள்வியும் அப்படி இல்லை, உங்களுக்கு வார ஃபைனல் கேள்வியும் அப்படி இல்லை. செகண்ட் பார்ட்ல பெருசா ஒரு கஷ்டம் வராது. அந்த கட்டுரை மட்டும்தான் ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் காலம் பார்க்க வேணும். மற்றும்படி செகண்ட் பார்ட்ல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இப்ப பிரச்சனை ஃபுல்லா வாரது ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான். அது கொஞ்சம் கடினமா இருக்கும். சில கேள்விகள் நல்ல இலகுவா இருக்கும், சில கேள்வி இடத்தர கேள்வியா இருக்கும். கடினமும் இல்லாம இலகுவாகவும் இல்லாம இடத்தர கேள்வியா இருக்கும். ஒரு 15க்கு அப்படியான கேள்வி கொஞ்சம் கடினமான கேள்வியாக இருக்கும். வளமே அப்படித்தான் மாறுது, இப்ப அப்படித்தான் வரும். அப்ப நீங்க வாட்ஸ்அப்ல போட்ட அந்த கேள்விகளின் இலக்கங்கள் நான் பார்த்த பொழுது பெரும்பாலான பிள்ளைகள் நீங்கள் போட்ட வினாக்கள் 20வது கேள்விக்கு பிறகுதான். நீங்கள் பெரும்பாலான பிள்ளைகள் போட்ட வினாக்கள் 20வது கேள்விக்கு பிறகு, அதாவது 20லிருந்து 40வது கேள்விக்குள்ள நீங்க போட்டுருக்கீங்க. பெரும்பாலான ஆட்கள், சில பேர் எல்லாம் போட்டுருக்கீங்க. பெரும்பாலான ஆட்கள் போட்ட வினாக்கள் இந்த 20க்கும் 40க்கும் விடப்பட்ட வினாக்கள் தான். சரிதானே? அப்ப நான் ஒன்று விளங்கிக் கொள்றேன். ஆகவே நான் பெரும்பாலான பிள்ளைகள் எதிர்பார்ப்பது விளக்கம் எதிர்பார்ப்பது 20வது கேள்விக்கு பிறகு. சரியா? உங்களுக்கு பெருசா கஷ்டமா முதல் 20 பெருசா கஷ்டமா இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வாரதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுவும் செய்ய ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். மற்ற சில புள்ளிகள் சில இல்லை கொஞ்சம் நிறைய பேர் போட்டிருக்கீங்க. கட்டுரை கேள்வி கட்டாயம் ஒரு எழுத சொல்லி வாக்கியம் எழுதும் முறையை நீங்கள் வாக்கியத்திலே எழுதும்படியாக சிலர் போட்டிருக்கீங்க. வாக்கியத்திலே எழுதி காட்டுங்க சார் நீங்க போட்டிருக்கீங்க, நான் கட்டாயம் செய்வேன். கடைசியா செகண்ட் பார்ட்ல அந்த வாக்கியம் எழுதுற முறை நான் உங்களுக்கு வாக்கியம் எழுதி காட்டுவேன். சரிதானே? அது பிரச்சனை இல்லை.
மற்றது வந்து செகண்ட் பார்ட்ல 15வது கேள்வியில முதலாவது வினா அந்த கைகளை கழுவுங்கன்றது வந்து நான் மறந்து போனேன். அத்தண்டா கைகள் கழுவுங்கள் சோதனை, அப்ப சோதனை வரும். அப்ப அந்த நீங்க அதை மார்க்ஸ் போடையக்க நீங்கள் அதை மாத்தி போட்டு சரியானதை விடைக்கு போடுங்க. அப்ப அத்தண்டா அதுக்கு பிழை போடுங்க, என்றது சரி போடுங்க. இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒன்றுக்குமே மார்க்ஸ் போட இல்லை. அதுல ஏன் நான் மார்க்ஸ் போட்டு சொன்னா உங்களுக்கு ஏன் தெரியும் தானே பிள்ளையா, மார்க்ஸ் உங்களுக்கு தெரியும். அதாவது கணித கேள்விக்கு வந்து 2 மார்க்ஸ் தான் வரும். ஒரு வினாக்கு 2 மார்க்ஸ், அதுக்கு 30 மார்க்ஸ் வரும். சுற்றாடல் வினாக்கு 30 கேள்விக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் படி 30 மார்க்ஸ் வரும். அங்கால வந்து வாக்கியம் எழுதுற வினாக்கு ஒரு வாக்கியத்துக்கு 2 மார்க்ஸ் படி 3 வாக்கியத்துக்கும் 6 புள்ளிகள் வரும். அங்கால மொழி கேள்வி தமிழ், இங்கிலீஷ், சிங்களம் அந்த மொழி கேள்விக்கு வந்து 1க்கு 1 புள்ளிப்படி எத்தனை கேள்வி இருக்குதோ அத்தனைக்கும் 1 புள்ளி வழங்கப்படும். சரியா? ஒழுங்குபடுத்தல் கேள்விக்கும் 1 புள்ளி தான். சரியா? அதுக்கும் போட்டுட்டு மொத்தம் 98 மார்க்ஸ் வரும். மொத்தம் நீங்கள் உறுப்பமை எழுதியிருந்தா அந்த செகண்ட் பார்ட்ல வார ஒவ்வொரு வினாவுக்கும் விடைய உறுப்பமை எழுதியிருந்தா, எழுத்து பிழைகள் இல்லாமல் எழுதியிருந்தால் நீங்கள் உறுப்பாக எழுத வேணும், எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத வேணும். அப்படி எழுதியிருந்தா உங்களுக்கு 2 மார்க்ஸ் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அதாவது மிகுதியமான 2 புள்ளி கிடைக்கும். மொத்தம் 100 புள்ளிகள். மொத்தம் 100 புள்ளி. இதுதான் அந்த ஸ்கீம். இதுதான் ஸ்கீம். இதுல வந்து ஒன்றும் இல்லை. நான் மார்க்ஸ் போடாத காரணமாக தான். சரியா? எக்ஸாம்ல வந்து மார்க்ஸ் போட்டு வாரதும் இல்லை. சரிதானே? பேப்பர்ல வந்து மார்க்ஸ் போட்டு வாரதும் இல்லை. சரியா? ஸ்கீம்ல மார்க்ஸ் போடப்படும். சரிதானே? அப்ப அதை பற்றி நீங்க பிரச்சனை தேவையில்லை. நீங்கள் மொழி கேள்விக்கு 1 மார்க்ஸும், கணித கேள்விக்கு 2 மார்க்ஸும், சுத்தல கேள்விக்கு ஒவ்வொரு மார்க்ஸும், அங்கால வார கட்டுரை கேள்வி 3 வாக்கியத்துக்கு 6 மார்க்ஸும் போட்டுட்டு உறுப்பமைய எழுத்து பிழை இல்லாமல் இருந்தால் 2 மார்க்ஸை போட்டு கூட்டி போட்டு உடைய மார்க்ஸை போட்டா சரி. செகண்ட் பாட்டுக்கு மற்ற ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு ஓகே முடியாது. 1க்கு 2.5 மார்க்ஸ் வரும், 40க்கு 100 மார்க்ஸ் வரும். சரியா? அப்ப நான் இப்ப முதலாவது வினா சும்மா இருக்கணும்ல பார்த்துட்டு அங்கால நான் கொஞ்சம் ஓடி போறேன். சரியா? சரி, முதலாவது வினா பாருங்க. சிறிய அளவிலான மரக்குற்றி தொகுதிகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. பெரிய அளவிலான சதுர மரத்துண்டினை பூரணப்படுத்துவதற்கு சிறிய அளவிலான மரக்குற்றிகள் இன்னும் எத்தனை தேவை? சிறிய அளவிலான மரக்குற்றி தொகுதிகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. பெரிய அளவிலான சதுர மரத்துண்டினை பூரணப்படுத்துவதற்கு சிறிய அளவிலான மரக்குற்றிகள் இன்னும் எத்தனை தேவை என்று கேட்டிருக்கிறது. சரிதானே? இன்னும் எத்தனை தேவை என்று உங்களை கேட்டிருக்கணும். சரிதானே? அப்ப நீங்கள் எப்படி செய்வோம் தான் இப்ப மிக முக்கியம். சரிதானே? சரி, ஓகே, விஷயத்தை பார்ப்போம். என்னென்று சொன்னால், முதல் நீங்க வந்து பிள்ளைகள் இதுல உள்ள குற்றிகளை எண்ண வேணும். அதை விட ஓகே, நான் முதலாக எண்ணுவோம். சரிதானே? நான் எண்ணி காட்டுறேன். மேல வந்து 4 குற்றி இருக்கும். மேல் வரிசையில 4 குற்றி இருக்கும். ஓமா இல்லையா? அடுத்த வரியில வந்து 8 குற்றி இருக்கும். அடுத்த 12 இருக்கும். அடியில வந்து 16 இருக்கும். இவ்வளவு மதங்களை கூட்ட வாரது 40. உங்களுக்கு இது ஒரு சதுரமுகியா நாங்கள் அமைக்க போறோம் என்று சொன்னால், எங்களுக்கு நீளப்பக்கம், அகலப்பக்கம், உயரப்பக்கம் எல்லாமே சமனான கட்டங்களாக இருக்க வேண்டும். நீளப்பக்கம், அகலப்பக்கம், உயரப்பக்கம் எல்லாமே சமனான கட்டங்களாக இருக்க வேண்டும். சரியா? ஆகவே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் 4 பாருங்க, அந்த நீளப்பக்கம் 4, அகலப்பக்கம் 4, உயரப்பக்கம் 4. ஆகவே 4ஐயும் பெருக்கினால் 64 சதுர குற்றிகள், மரக்குற்றிகள். அப்ப எத்தனை இருக்குது? 40 இருக்குது. அப்ப இன்னும் எத்தனை தேவை? கழிக்கவன்
மொத்தத்துல இருந்து இதுல உள்ள மரக்குற்றியை கழிச்சோம்னு சொன்னால் வார குற்றிகளின் எண்ணிக்கை 24ஆக இருக்கும். சரிதானே? விட போடுவீங்க 24. ஓகே தானே பிள்ளையார்? சரியா? விட போடுவீங்க 24. ஓகே, அடுத்த வினாவுக்கு வருவோமா? கொஞ்சம் நாங்கள் செய்துட்டு நாங்கள் அங்கால நான் போவேன். சரிதானே? ஓகே. 5 நீர்க்கோளால் இணைக்கப்பட்ட நட்சத்திர வடிவ பூம்பாத்தி ஒன்று உள்ளது. அப்பூம்பாத்தியின் ஒரு நேர்கோட்டு வரிசையிலே நேர்கோடுகள் இணையும் இடங்களில் ஒவ்வொன்று வீதம் 4 ரோசா செடிகள் காணப்படுகின்றன. எனின் அப்பூம்பாத்தியில் காணப்படுகின்ற ரோசா செடிகளின் மொத்த எண்ணிக்கை ஆகும். 5 நேர்கோட்டால இணைக்கப்பட்ட நட்சத்திர வடிவ பூம்பாத்தி ஒன்று உள்ளதாம். அந்த பூம்பாத்தியின் ஒரு நேர்கோட்டு வரிசையிலே நேர்கோடுகள் இணையும் இடங்களில் ஒவ்வொன்று வீதம் 4 காணப்படுகின்றன. எனில் அப்பூம்பாத்தியில் காணப்படுகின்ற ரோசா செடிகளின் மொத்த எண்ணிக்கை கேட்டிருக்கு. அதாவது இது 5 நேர்கோட்டால் ஆக்கப்பட்ட ஒரு நட்சத்திர வடிவ பூம்பாத்தி. சரியா? ஒரு நேர்கோட்டு வரிசையிலே நேர்கோடுகள் எங்கெங்கெல்லாம் இணையுதோ அந்த இடங்கள்ல 4 செடி வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு நேர்கோட்டுல 4 இருக்கு. ஓமா இல்லையா? ஒரு நேர்கோட்டுல எத்தனை இருக்கு? 4 செடி இருக்கு. இந்தா நீங்க எல்லாம் இதுல பாருங்க 4 செடி இருக்கு. இதுல பாருங்க 4 இருக்கு. இதுல பாருங்க 4. எல்லா கோள்லயும் 4 இருக்கு. இப்ப நீங்கள் அந்த புள்ளிகள் போட்ட இடங்களை எண்ணீங்க என்றால் உங்களுக்கு அதுல எத்தனை செடிகள் சொல்லுங்க, வருமா இல்லையா? வரும். எண்ணி பாருங்க, 10 பேர். அப்ப கேள்வி கஷ்டமா இருக்கும், ஆனால் விட ஈஸியா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு நுட்பமான முறை இருக்கு. நீங்கள் பாஸ் பண்ண வேணும் என்று சொன்னால் செகண்ட் பார்ட்டுக்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கொடுக்க வேணும். சரியா? நீங்கள் செகண்ட் பார்ட்டுக்கு 100 புள்ளி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 40 புள்ளி எடுத்தா சீட் என்ன செய்யலாம்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பாஸ் பண்ற வீதம் குறைவா இருக்கு. அப்ப நீங்கள் அதுக்குரிய முறை இருக்கு. இப்படியே தவிர்த்து பார்க்கிற முறை, இது வராது அது வராதுன்னு சொல்லி போடுற முறை, அப்படி நிறைய வழி இருக்கு. அந்த நிறைய வழி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கேள்விய வழியா வாசிக்க வேணும். உங்களோட கேள்வி வாசிக்கலாம் அவ்வளவு உள்ள போகணும். சரியா? சரி, ஓகே. அடுத்த வினாக்கு வருவோம். 5 ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ள ஒரு ஏப்ரல் மாதத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளுடைய திகதிகளின் மொத்தத்துக்கு இருக்கத்தக்க உயர்ந்தபட்ச பெருமானம் யார்? 5 ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ள ஒரு ஏப்ரல் மாதம், அந்த மாதத்தில ஞாயிற்றுக்கிழமைகள் திகதிகளின் மொத்தத்திற்கு இருக்கத்தக்க உயர்ந்தபட்ச பெருமானம் யார்? 5 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு மாதத்துல 5 கிழமை இருக்கும்னு சொன்னால் அது 29ஆம் தேதி முடிகிற மாதமா இருக்கும், அல்லது 30ஆம் தேதி முடிகிற மாதமா இருக்கும், அல்லது 31ஆம் தேதி முடிகிற மாதமா இருக்கும். சரியா? 28ஆம் தேதியில முடிஞ்சா அதுல எல்லா கிழமையும் 4 தான் இருக்கும், 5 ஒன்றும் இருக்காது. அப்ப இது என்ன மாதம்? ஏப்ரல் மாதம் எல்லோ. ஆகவே 30 நாள் இருக்கும். அப்ப 30ஆம் தேதி கடைசியா வார நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. விளங்குதா? அப்ப 30ஆம் தேதி கடைசியா வரவேணும். ஓமா ஓமா இல்லையா? உயர்ந்தபட்ச பெருமானம் சொன்ன என்ன? நாங்க 29ஆம் தேதியும் போடலாம், ஆனா அது குறைந்தபட்ச பெருமானமா இருக்கும், 5 குறையும். உயர்ந்தபட்ச பெருமானம் வேண்டாம், அதுக்குள்ள வார ஞாயிற்றுக்கிழமையிலேயே அதிகூடிய எண்ணிக்கை பெறுமதி உள்ள திகதி 30. ஏன்? ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி தான் முடியும். அப்ப நாங்கள் 30 கீழே போட்டா தான் 5 நாட்களும் வரும். ஆகவே நாங்கள் ஃபுல்லா கூட்டினோம்னா 80 வரும். மணி கூட்டி பார்க்கலாம். சரியா? அப்ப அதிகூடிய பெருமானம்
எத்தனையா இருக்கும்னு சொன்னால் 80 இருக்கும். சரியா? ஓகே. அடுத்த பாருங்க பிள்ளைகள், பின்வரும் வாக்கியத்தில் உள்ள இடிவச்சிடங்களை நிரப்புவதற்கு மிகவும் பொருத்தமான சொற்றொடு யாது? ஒரு நாட்டின் பெருமை அங்குள்ளவர்களின் கல்வியில் தங்கியுள்ளது. அத்தகைய பெருமையை ஈட்டிக் கொடுப்பதற்கு காரணமாக அமையும் நூல்களை நாம் கண்களை போன்று புகழி காப்பது எமது கடமையாகும். சரியா? அப்ப இது ஒரு தமிழ் கேள்வியும் வரும். தமிழ் கேள்வி ஒரு 2-3 கேள்வி வரும். எல்லாம் கணித கேள்வி மட்டும் வராது. கணித கேள்வி கூட வரும், ஆனா தமிழ் கேள்வி நிறைய வராட்டியும் 2-3 கேள்வியாவது வரும். ஓகே. அடுத்தது, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பாடசாலையின் காலை ஆராதனையில் மாணவ தலைவன் ஒருவர் உரை நிகழ்த்துவது வழக்கம். கடைசி திங்களன்று காலை ஆராதனையில் உரை நிகழ்த்தியவன் அயித் ஆவான். அயித் இன்னும் 5 வாரங்களில் காலை ஆராதனையில் மீண்டும் உரை நிகழ்த்த வேண்டும். கடைசி திங்கட்கிழமை ஏப்ரல் 24ஆம் திகதியாக இருந்தால் அடுத்து அவன் காலை ஆராதனையில் உரையாற்ற வேண்டிய திகதி யாது? கேள்வி ஒருக்கா வாய்ச்ச சில விளங்காதான், இன்னொருக்கா வாய்ச்சா விளங்கும். சரியா? எதுக்கும் எல்லா வினாவுக்கும் ஒரு தீர்வு ஒன்று இருக்கு. என்ன, ஒன்றுக்குமே விட காண முடியாத அல்லது அப்படி தீர்வு ஒன்றும் இல்லை. சரியா? ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிள்ளையார் ஒரு ஆள் பிரேயர்ல உரை நிகழ்த்த வேணுமா. கடைசி திங்களன்று, ஒரு மாதத்தின் ஏதோ கடைசி திங்களன்று காலை ஆராதனையில் அயித் என்ற மாணவன் நிகழ்த்துறான். அயித்தின்னும் 5 வாரங்களில் தான் அடுத்த உரையாற்ற வேணும். கடைசி திங்கள் ஏப்ரல் மாதம் 24ஆம் திகதி என்றால் அடுத்து அவன் காலை ஆராதனையில் எப்ப உரையாற்றுவான் தான் கேட்டது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வந்துட்டு கடைசி திங்கள். அப்ப இப்ப இனி 4 கிழமை, 5 வாரங்களுக்கு பிறகு உரையாற்று, 5 வாரங்களில் உரையாற்றிய எத்தனை தேதி உரையாற்றுவான் தான் கேள்வி. சரியா? இப்ப நாங்க ஒன்று வேண்டாம், முதல் நாங்கள் கடைசி திங்கள் உரையாற்றான் அவன் தான் போடுவோம். அந்த திங்கள் எத்தனாம் தேதி? 24ஆம் தேதி திங்கட்கிழமையா. திங்கள் 24 வந்துன்னு சொன்னால் 30ஆம் தேதி முடிய போதில்லோ. அப்ப அடுத்தது மே 1ல துவங்கும். மே வந்துடும். அப்ப மே 1ஆம் தேதி அடுத்த திங்களா இருக்கு. அடுத்த திங்கள் மே 8ஆம் தேதி, அடுத்த திங்கள் மே 15ஆம் தேதி, அடுத்த திங்கள் மே 22ஆம் தேதி. இது வருமா? இது வருமா? இது வராது. இன்னும் 5 வாரங்களில் இவன் உரையாற்றிட்டான். இந்த ஏப்ரல் மாதம் தான் கடைசியா உரையாற்றான். அப்ப இது நாங்க சேர்க்கலாமா? இத சேர்க்க கூடாது. சேர்த்தால் உங்களோட விட பிழைக்கும். இது உரையாற்றிட்டு அதை விடுவோம், அதை முடிஞ்சது. இன்னும் 5 வாரங்கள் என்றால் இன்னும் 5 வாரம் நாங்க போடுவோம். ஆகவே 29ஆம் தேதி தான் அவர் அடுத்ததாக உரையாற்ற வேண்டிய நாள். இதை விட்டா பிறகுதான் 5 வாரம், சேர்த்தில்லை. இன்னும் 5 வாரங்கள். இந்த இன்னும் ஒண்ணு கருத்து இருக்கு பாருங்க. அயித் இன்னும் 5 வாரங்கள் தான் உரையாற்றுவான், இதோட சேர்த்தில்லை. அப்ப இன்னும் வேண்டா, இதை விட்டு போட்டு அடுத்த 5 வாரத்தில், அப்ப 29ஆம் தேதி தான் அவர் உரையாற்ற வேண்டிய நாள். விளங்குதா? ஓகே. சரியா? இதெல்லாம் பிள்ளை இலகுவான கேள்விதான், பிரச்சனை எல்லாம் 20ஆவது கேள்வியாக பார்ப்போம். எல்லாம் பிடிஎஃப் எல்லாம் அனுப்பி விடுவேன் சார், இருக்கா பிரச்சனை இல்லையா? நான் எல்லா கேள்வியும் பிடிஎஃப் அனுப்புவேன். ஓகே. எல்லா கேள்வியும் உங்களுக்கு பிடிஎஃபா வரும், யோசிக்க தேவையில்லையா? ஓகே. சரி, பாருங்க. இப்ப டைம் இருந்தா நான் வேற கேள்வி உங்களுக்கு இதுல உள்ள விளங்கப்படுத்துவேன். சரிதானே? டைம் இருந்தா உங்களுக்கு நான் 20க்குள்ள விளங்கப்படுத்துவேன், பிரச்சனை இல்லையா? ஓகே. மைதானம் ஒன்றில் ஒரு மூலையில் இருந்து மறு மூலை வரை வரிசையாக மாவிலைகளும் குருத்தோலைகளும் தொங்க விடப்பட்டிருந்தன.
இரு குருத்தோலைகளுக்கிடையில் 3 மாவிலைகள் என்ற வகையில் 51 மாவிலைகள் தொங்கவிடப்பட்டன. அங்கு தொங்கவிடப்பட்டிருக்கும் குருத்தோலைகளின் எண்ணிக்கை யாது? என்னவாம்? மைதானம் ஒன்றின் ஒரு மூலையில் இருந்து மறு மூலை வரை வரிசையாக மாவிலைகளும் குருத்தோலைகளும் தொங்கவிடப்பட்டிருந்தன. இரு குருத்தோலைகளுக்கிடையில் 3 மாவிலைகள் என்ற வகையில் 51 மாவிலைகள் தொங்கவிடப்பட்டன. அங்கு தொங்கவிடப்பட்டிருக்கும் குருத்தோலைகளின் எண்ணிக்கை யாது? இது மைதானமா இருந்தாலும் சுற்றி தோரணங்கள் தொங்கவிடப்பட இல்லையே. இரு மூலைகளுக்கு முன்னாடி தொங்கவிடப்படும். அது வட்டமான மைதானமும் எங்களுக்காக தேவையில்லை. 2 மூலைகளும் என்ன செய்யப்படும் சொன்னால் குருத்தோலைகளும் மாவிலையும் தொங்கவிடப்பட்டிருக்கான். ஒரு மூலைன்னு சொன்னா என்ன? அது சுற்றியுள்ள உரு இல்லை, அது நேர்கோடு நாங்க பார்க்கணும். சரியா? அப்ப எத்தனை தோரணம் பார்த்தோம்னு சொன்னா, எத்தனை மாவிலைன்னு பார்த்தோம்னா 3 இடையேக்க 3 மாவிலை. இரு குருத்தோலைகளுக்கிடையே 3 மாவிலை. மொத்தம் அங்க தொங்கவிடப்பட்ட மாவிலைகள் 51. இப்ப 51 தொங்கவிடப்பட்டிருந்தால் 2 குருத்தோலுக்கு இடையில 3 தொங்கவிடப்பட்டிருக்குன்னு சொன்னா 51 3ஆல பிரிக்கணுமா இல்லையா? 3ஆல் நாங்க வகுக்க வேணும். ஏன்னா அப்ப அந்த இடைவெளிக்குள்ள அந்த 3 என்ற எண்ணிக்கை வேற. ஆக 17. இந்த 17 சொன்னால் இடைவெளிகள். அந்த நாங்கள் 2 மூலையிலையும் இடைக்க ஒரு கொடிய ஒரு கைத்தை கட்டி போட்டு மாவிலேயே தொங்க விடப்பட்ட இடைவெளி தான் 17. இடைவெளி 17. இடைவெளி பயன் சொன்னால் குருத்தோலையும் பயன்கள் இருக்குமோ? இது ஒரு நேர்கோட்டு வரிசை. இது மூடிய உரு அல்ல. மைதானமா இருந்தாலும் அங்கு தொங்க விடப்பட்டிருந்த கயிறு கட்டப்பட்டது 2 மூளைக்கு இடையில தான், சுத்தி இல்லை. அப்ப இடைவெளி 17 சொன்னால் குருத்தோலை 18. ஒன்று கூட வரும். உங்களோட கை எடுத்து பாருங்க. 5 விரலுக்கு 4 இடைவெளி இருக்கு. விளங்குதா? இது அது மாதிரிதான் இது. அவ்வளவு குருத்தோலை 18 இருக்கும். 2 குருத்தோலைக்கு 3 மாவிலைப்படி கட்டினால் இடைவெளி 17க்குள்ளேயும் 51 மாவிலை கட்டப்பட்டிருக்கும். இப்ப கேட்ட கேள்வி குருத்தோலை எண்ணிக்கை எத்தனை? 18 இருக்கு. சரியா? விட போடுவீங்கள் 18. நீங்க ஒன்றும் எழுத தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் பிடிஎஃபா கிடைக்கும். சரிதானே? சரி, உங்களுக்கு எல்லாம் விட போட்டுருப்பானே. ஓகே, பிரச்சனை இல்லையா? சரி, அடுத்தது வதனி பயிற்சி புத்தகம் 1இல் 48வது பக்கத்திலிருந்து 63ஆம் பக்கம் வரை உள்ள பயிற்சிகளின் வினாக்களை எழுதினால், இருப்பினும் 53வது பக்கத்திலிருந்து தொடர்ந்து 57வது பக்கம் வரை உள்ள வினாக்களுக்கு விடை எழுத தெரியாத காரணத்தால் மிகுதியாக உள்ள பக்கங்களின் வினாக்களுக்கு மாத்திரமே விடை எழுதினாள். வதனி விடை எழுதிய பக்கங்களது எண்ணிக்கையை குறிப்பிடுக. என்னவாம்? வதனி ஒரு புத்தகத்துல 48வது பக்கம் இருந்து 63வது பக்கம் வரை உள்ள பயிற்சிகளின் வினாக்களை எழுதினால், இருப்பினும் அவளுக்கு 53வது பக்கத்திலிருந்து 57வது பக்கம் வரை உள்ள வினாக்களுக்கு விட தெரியாதா. அது தெரியாத காரணத்தால மிகுதியாக உள்ள பக்கங்களின் வினாக்களுக்கு மாத்திரமே விடை எழுதினாள். இப்ப கேட்ட கேள்வி, வதனி விடை எழுதிய பக்கங்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. இப்ப நீங்க பார்க்க வேணும், 48வது பக்கத்திலிருந்து 63ஆம் பக்கம் எத்தனை பக்கம் இருக்குது? 16 பக்கம். நீங்க கழிக்க புள்ளிகள் 15 தான் வரும். ஆனா அப்ப 15 பக்கம் இல்லை, முதல் பக்கம் சேர்க்க வேணும், ஒன்றை கூட்ட வேணும். ஆகவே 16 பக்கம் மொத்தம். அதுல விட தெரியாத பக்கம் எத்தனை? 53ல இருந்து 57வது பக்கம் விட தெரியாது. அது எத்தனை பக்கம்? 5 பக்கம். கழிக்க 4 தான் வரும், ஒன்றை கூட்ட வேணும், 5 பக்கம். மொத்த பக்கங்கள் 16. அதுல விட தெரியாத பக்கங்கள் 5. அப்ப விடை எழுதிய பக்கம் எத்தனையா இருக்கும்? கழிச்சம் என்று சொன்னால் 11 இருக்கும்.
கழித்தால் விடை 11. அப்ப நீங்கள் இதுல சிம்பிள் இணைச்சிங்கன்னா ஒன்றும் செய்யலாது. இதை வந்து நீங்கள் மாறி கழிச்சதின்றியே விடையா போட்டீங்கன்றால் விட பிழைச்சு விட்டு விளங்குதா? இதுக்கு நீங்கள் 15 பக்கத்தை போட்டு இதுக்கு 4 பக்கத்தை போட்டு என்ன அப்படி செய்யக்கூடாது. நீங்க கழிச்சு போட்டு உண்டா கூட்டினா சரி. ஓகேயா? ஓகே. அடுத்த வினாவுக்கு வருவோம். 3 வாகனங்கள் 180 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்காக ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றன. அது தொடர்பான தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. பயணத்தின் முடிவில் 3 வாகனங்களும் சென்று சேர்ந்த ஒழுங்குமுறை ஆகும். 3 வாகனங்கள் 180 கிலோமீட்டர் தூரத்துல செல்வதற்காக ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றன. அது தொடர்பான தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. பயணத்தின் முடிவில் 3 வாகனம் சென்று சேர்ந்த ஒழுங்குமுறை, அதாவது எந்த வாகனம் முதல் போயிருக்கும், அடுத்ததா எந்த வாகனம் போயிருக்கும், அடுத்த எந்த நீங்க பார்க்க வேணும். இதுல வந்து எல்லாமே வந்து புறப்பட்ட இடம் ஒன்று இல்லை, வெவ்வேறு டைம்லாம் புறப்பட்டிருக்கு. உதாரணம் பாருங்க, மோட்டர் சைக்கிள் புறப்பட்டது பிற்பகல் 1 மணி, பஸ் வந்து புறப்பட்டது பிற்பகல் 2:30, கார் வந்து புறப்பட்டது பிற்பகல் 3 மணி. அந்த வாகனம் வந்து சென்ற வேகம் வந்து ஒரே வேகத்துல இல்லை. மோட்டர் சைக்கிள் வந்து 60 கிலோமீட்டர்ல போகுது, வேகத்துல போகுது. வேகம்ண்டா என்ன? அதாவது குறிப்பிட்ட நேரத்துல அந்த வாகனம் செல்லக்கூடிய தூரம் தான் வேகம். இது வந்து மணித்தியாலத்துக்கு போட்டிருக்கு. ஆகவே ஒரு மணித்தியாலத்துல அந்த மோட்டர் சைக்கிள் செல்ற தூரம் 60 கிலோமீட்டர், பஸ் வந்து செல்ற தூரம் வந்து 30 கிலோமீட்டர், கார் வந்து 90 கிலோமீட்டர் ஆயிரும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லாத்தையும் நாங்கள் ஒரே நேரத்துக்கு கொண்டுறோம். என்ன செய்யறது? முதலாவது வந்து பாருங்க பிள்ளைகள், மொத்தம் 180 கிலோமீட்டர் தூரம் அந்த வாகனம் போக வேணும். இது இந்த மோட்டர் சைக்கிள் வந்து பிள்ளைகள் 1 ஹவருக்கு 60 km தூரம் போகுமாக இருந்தால் 180 கிலோமீட்டர் போக நேரம் பிடிக்கும். நாங்க பிரிச்சு பார்க்கணுமோ இல்லையோ? 180ஐ 60ஆல பிரிக்க வேணும். பிரித்தால் 3 மணித்தியாலம் பெறப்போம். 180ஐ 60ஆல பிரிக்கணும். இது வந்து இந்த மோட்டர் சைக்கிள் வந்து 1 ஹவர்ல 60 கிலோமீட்டர் தூரம் போகுது. 180 கிலோமீட்டர் தூரம் போறதுக்கு அந்த மோட்டர் சைக்கிள் தேவையான மணித்தியாலம் எத்தனை பார்க்கத்தான் வேணும். அப்ப நாங்கள் 180ஐ 60ஆல பிரிக்க வேணும், வகுக்க வேணும். வகுத்தால் 3 வரும். அது 3 மணித்தியாலம். பிற்பகல் 1 மணிக்கு புறப்பட்ட மோட்டார் சைக்கிள் 3 மணித்தியாலத்துக்கு சொன்னால் எத்தனை மணிக்கு போய் சேர்ந்திருக்கும்? 4 மணிக்கு போய் சேர்ந்திருக்கு. நான் எல்லாம் சைட்ல போட்டிருக்கேன், மடியா பாருங்க. சரி, இப்போ ஒன்று கண்டாச்சு. அடுத்தது பஸ் வந்து 30 km தூரத்துல போகுது. 30 km தூரத்துல அது போகுது என்று சொன்னால் 180 நாங்கள் 30ஆல வகுக்கலாம். வகுத்தா 6 மணித்தியாலம். பிற்பகல் 2:30க்கு வலிக்கிட்ட பஸ் 6:30 சொன்னா 8:30க்கு போய் சேரும். அடுத்தது கார் வந்து 90ல போகுது. 180 நாங்கள் 90 பிரிக்க வேணும். பிரிச்சா 2 மணித்தியாலம். ஆகவே கார் வந்து 3 மணிக்கு புறப்பட்டது, 2 மணித்தியாலம் சொன்னால் 5 மணிக்கு போய் சேரும். இப்ப கேட்ட கேள்வி என்ன? அந்த பயணத்தின் முடிவில் 3 வாகனங்களும் சென்று சேர்ந்த ஒழுங்குமுறை. முதலாவது இது போயிருக்கும், மோட்டர் சைக்கிள் போயிருக்கும், 4 மணிக்கு போகுது. இந்த பாருங்க. இரண்டாவது 5 மணிக்கு போறது கார். அடுத்தது இறுதியாக 8:30க்கு போறது பஸ். ஆகவே இரண்டாவது விட தான் சரியான விடை. நீங்க எல்லாம் செய்து பார்க்கணும். எல்லாம் குயிக்கா எழுதி டைம் எல்லாம் பார்த்து உடனே போட்டா சரி, கஷ்டம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் முதல் கேள்விகள் வரக்கூடியது. எந்த பாருங்க, இலகுவான கேள்வி ஒன்றும் வர இல்லை பாருங்க. பஸ்பால இலகுவான கேள்வி எங்க வருதா? இப்ப இல்ல, எல்லாம் கஷ்டமான கேள்வி தான் வருது. இப்ப நாங்கள் எதை படிக்க வேணும்? கஷ்டமானதான் படிக்க வேணும். சரியா? ஓகே. அடுத்தது இதுக்கு ஏற்கனவே விட வந்து போட்டிருக்க நினைக்கிறேன். சரி,
வீதியில் சிவப்பு, மஞ்சள், நீலம் என்ற வகையில் 3 மின்குமிழ்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. சிவப்பு மின்குமிழ் 4 நிமிடத்திற்கு ஒரு தடவையும், நீல மின்குமிழ் 6 நிமிடம் ஒரு தடவையும், நிற மின்குமிழ் 3 ஒரு தடவைக்கு மூன்றும் ஒன்றாக ஒளிந்தன எனில் இவை 3 மின்குமிழ்களும் ஒரே சமயத்தில் ஒளிரும் நேரம் யாது? சிவப்பு, மஞ்சள், நீலம் என்று 3 மின்குமிழ் இருக்காம். ஒவ்வொரு கலர்ஸ் மின்குமிழும் டைம் விட்டு ஒளிருது. சிவப்பு 4க்கு ஒரு ஒளிருது, மஞ்சள் 6க்கு ஒரு ஒளிருது, நீலம் 3க்கு ஒளிருது. அப்ப நாங்க பார்த்தோம் என்றால் எல்லா மின்குமிழும் முதல் ஒன்றா ஒளிந்த டைம் 10 மணி. அடுத்ததா எத்தனை மணிக்கு அது ஒளிரும் என்று பார்க்கலாம். நான் செய்க வழி போடுறன்றதான் போடினான். ஆனா இலகுவான முறை இருக்கு. எப்படியோ 10 மணிக்கு பிறகு ஒளிர போகுது. சரியா? இப்ப நாங்க 10 மணிக்கு பிறகு ஒளிரும்னு சொன்னால் இந்த 10 மணிக்கு இந்த இருக்கிற நேரங்கள்லயே கொஞ்சம் கிட்டவா நேரம் என்ன வரப்போகுது? 10:24, இது 11:02, 10:12. அப்ப இதுதான் கொஞ்சம் கிட்டவான டைம். இந்த 12 6ஆலையும் 4ஆலையும் 3ஆலையும் மீதியின்றி வகுபடுமான்னு பாருங்க. இந்த 10 இதுக்குள்ள இந்த விடைகள்ல பார்த்து நீங்கள் இதுல அந்த கிட்ட டைம், அதாவது 10 மணிக்கு அடுத்ததா வார டைம் என்ன? 10:12. அந்த 12 தான் நம்மளோட அந்த 12 இந்த 6ஆலையும் 4ஆலையும் 3ஆலையும் மீதியின்றி வகுபடுமான்னு பாருங்க. வகுபடும். ஏன்? 6:2 12, 4 3 12. அப்ப வருமா இல்லையா? அப்ப ஆகவே 10:12 தான் வரும். 24 வரும். ஆனா ஏன் வராது? அடுத்ததாக தானே கேட்டது. அதுக்கு அடுத்தா வரும் 24 வரும். இது 10 மணிக்கு புற அடுத்ததா என்று கேட்டபடியா 10:12 தான் வரும். நீங்க செய்ய வழி கட்டாயம் செய்து பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்கள் சி காண்றோம். ஆனால் 5ஆம் ஆண்டுல சி என்ற ஒரு கணக்கு இல்லை. அது 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுல இருக்கு. அப்ப இது சி என்ற என்ன? பொது மடங்கில் சிறியது. 6க்கும் 3க்கும் 4க்கும் உரிய பொது மடங்குல சிறியதை நாங்க பார்க்கணும். ஏன்? இந்த 10க்கு அடுத்த கேட்டது. அப்ப சிறியதை பார்த்தா சரி. அதுக்கு நாங்க பிரிச்சு நீங்க காணலாம். மாசி காண்ற முறை தெரிஞ்சாக காணலாம், அல்லது தேவையில்லை. காணக்கூடிய மட்டும் நீங்க கண்டா சரி. நான் அது காண்ற முறையை சொல்லித்தாரேன். நாங்கள் அந்த 6 4 3 என்ற இலக்கங்கள் நாங்கள் முதன்மையினால் வகுக்க வேண்டும். முதன்மைன்னு சொன்ன என்னென்றா அந்த இப்ப 1 உதாரணம் 1 வராது. 2 3 5 7 11 இப்படியே போகும். அதாவது ஒன்றாலும் தன்னாலும் மட்டும் வகுபடுற எண்கள் தான் ஒன்றாலும் தன்னாலும் மட்டும் வகுபடுற எண்கள் தான் இந்த முதன்மை எண்களாக இருக்கு. ஒன்றாலும் தன்னாலும் மட்டும் வகுபடுற எண்கள் அதான் 2 3 5 7 11 அப்படியே போகும். முதல் நாள் 2ஆல வகுபடுற எண் இது இருக்கான்னு பார்த்துட்டு 2ஆல வகுப்போம். 6 இருக்கு 4 இருக்கு. அப்ப 3 6 2 4 3 வகுப்படாதோ அப்படி கீழே போடுவோம். திருப்பி இந்த 2 இருக்கு பாருங்க. திருப்பி நாங்க பிரிப்போம். அப்படியே 3 அங்கும் 1 2 அடுத்து அப்படியே 3. இனி பாருங்க 2 ஒன்றும் பிரிபடும். அப்ப நாங்க 3ஆ பிரிப்போம். 3 3 1 அப்படியே வரும். இங்க 3 3. இப்ப நாங்க எதால பிரிச்சோமோ அதை புள்ள பெருக்க வேணும். 2 2 3 2 4 3 12. ஆகவே 10 மணியோட 12 கூட்டினால் வாரதான் விடையாக இருக்கும். ஆக இப்படி என்ன போடுவீங்கள்? 10 12. இது ஒரு முறை. சரியா? நீங்க அப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். ஓகே. 2022ஆம் ஆண்டு குகன் தனது 40வது பிறந்த தினத்தை கொண்டாடினார். சுரேஷ் தனது 18ஆம் பிறந்த தினத்தை 20ஆம் ஆண்டு கொண்டாடினார். 2030ஆம் ஆண்டில் இவரது
வயல்களின் கூட்டுத்தொகையாக அமைவது என்ன? இப்ப இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சொற்கள் வந்து கொஞ்சம் மாறித்தான் வரும். ஏனென்று சொன்னால் உங்களோட எக்ஸாமுக்கு வர கேள்வி ஒன்றும் தமிழ்ல எடுக்கிறேன் முதல் முதல் சிங்களத்துல தான் முதல் எடுக்கிறது கேள்வி. சிங்களத்துல எடுத்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்க அந்த மொழி எல்லாம் வேறையா இருக்கு. நீங்க உங்களுக்கே விளங்கும் நினைக்கிறது. ஏன்னா நீங்க சில கேள்வி பார்த்துருப்பீங்க. அப்ப அதால கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமா தான் சொற்கள் அங்க இங்க போட்டிருக்கும். நீங்க திருப்பி இருக்க வாசிக்க வேணும். இப்ப 22ஆம் ஆண்டு 40வது பிறந்த நாளே கொண்டாடுறான் என்ற என்ன கருத்து? 22ஆம் ஆண்டு அவருக்கு 40 வயது என்ற கருத்து. சரியா? சுரேஷ் வந்து 18வது பர்த்டே இவன் ரெண்டா என்ன? சுரேஷுக்கு 20ஆம் ஆண்டு 18 வயது என்று கருத்து. இப்ப கேட்ட கேள்வி என்ன? 2030ஆம் ஆண்டில் 2 பேரின் வயதுகளின் கூட்டுத்தொகையாக அமைவதுன்னு கேட்டது. சிம்பிள். என்ன செய்வோம்? நாங்க முதலாவது குகன் சுரேஷன் சும்மா போடுவோம். நீங்க கூனா போட்டா காணும், சூனா போட்டா காணும், அல்லது போவாட்டியும் பிரச்சனை இல்லை. குகனுக்கு வந்து 40 வயது. எப்ப? 22ஆம் ஆண்டு 40 வயது. சுரேஷுக்கு வந்து 18 வயது. அதப்ப 20ஆம் ஆண்டு 18 வயது. சுரேஷுக்கு 20ஆம் ஆண்டு 18 வயதா இருந்தால் 22ஆம் ஆண்டு எத்தனை வயதா இருக்கும்? 20 வயதா இருக்குமோ இல்லையோ? ஆண்டு கூட வயதும் கூடும். ஆண்டு கூட 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 வயது கூடும், குறையா. ஆகவே 22ஆம் ஆண்டு குகனுக்கு 40 வயதுன்னு சொல்லப்பட்டது. 20ஆம் ஆண்டு சுரேஷுக்கு 18 வயதுன்னு சொல்லப்பட்டது. நாங்க எல்லாம் ஒரே சேருக்கு போடணும். ஆகவே சுரேஷுக்கு 22ஆம் ஆண்டு 20 வயதாக இருக்கும். ஓகேயா? இப்ப கேட்ட கேள்வி என்ன? 30ஆம் ஆண்டு 2030ஆம் ஆண்டு ரெண்டா கீழவர். சரியா? 30ஆம் ஆண்டு சொன்ன என்ன செய்வோம் நாங்கள்? 30ஆம் ஆண்டு சொன்ன இப்ப பாருங்க 22ஆம் ஆண்டுல இப்ப இருக்கு. 30ஆம் ஆண்டு போயிக்க 8 வயது கூட போதோ இல்லையோ? 8 ஆண்டு கூட போதோ இல்லையோ? 22ஆம் ஆண்டுல இருந்து 30 வரைக்கும் எத்தனை? 8 வயது, 8 ஆண்டு கூடும். 8 கூட்டலாமோ? இல்லை. குகனுக்கும் சுரேஷுக்கும் 2 பேருக்கும் 8 கூட போதும். ஆகவே 16 வயது கூடும். அப்ப இப்ப 40 20 16 கூடணும்னா 76. இலகுவான முறை, ஒரு கஷ்டமும் இல்லை, எல்லாம் இலகுவான முறை. சரியா? அதான் நாங்க குயிக்கா செய்யணும். டைம் இல்லை. பஸ் பாட்டுக்கு 40 கேள்வி செய்யணும், பண்ண வரல என்ன? ஓகே, அடுத்தது பாருங்கோ. அருகில் தரப்பட்டுள்ள இலக்கங்களை கொண்டுள்ள சக்கரத்தை சுற்றி ஏபிசிடி ஆகிய எழுத்துக்களை கொண்ட சக்கரம் பலஞ்சுழியா சுத்துதாம். சக்கரத்தை சுழற்றிவிட்ட பின்பு ஆங்கில எழுத்து சி இலக்கம் 17 காட்டுகின்றது. இப்ப இப்படி காட்டுது, 15 காட்டுது சி. ஆனா சுற்றி விட்டா பிறகு சி என்ற எழுத்து இலக்கம் 17 காட்டுகின்றது. எனின் ஆங்கில எழுத்துக்கள் ஏபிடி ஆகியவை காட்டும் இலக்கங்கள் முறையே எவை? நீங்க பிள்ளை ஒரு கேள்வி வருமா இருந்தால் நீங்க வந்து பிள்ளைகள் திருப்பி ஒத்தில கீறி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உருவிலேயே நீங்க கீறி பார்க்கலாம், நம்பரை போட்டு பென்சிலால போட்டு பார்க்கலாம். அழிக்கவே தேவையில்லை. விளங்குதா? அழிக்கவே தேவையில்லை. நான் மார்க்கிங் போறோடைய எனக்கு தெரியும். அப்ப அழிக்கவே தேவை. நீங்க உருக்களி திருப்பி கொப்பி எழுதி அந்த ஒற்றை எழுதி செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. நீங்க அதுலயே நீங்கள் இப்ப நான் போட்டு பார்க்குறேன் பாருங்க, நான் போட்டு உங்களை காட்ட போறேன், நீங்க அப்படி போட்டு பார்க்கலாம். இப்ப வந்து சி வந்து எங்க நிற்கும்னு சொன்னா 17 நிற்குதான். இப்ப டி வந்து இல்லை, சுற்றி விட்டா பின்னர் சி வந்து 17. இப்ப நான் வந்து 17க்கு சிக்கு நான் 17 போட போறேன். இப்ப இது பலப்பக்கம் சுத்தம் இருக்குது. இப்ப பாருங்க, இங்க 17 போட்டோன்னு சொன்னால் நான் எல்லாத்துக்கும் ஒரு இலக்கத்தை போட்டு போகலாமோ இல்லையோ? போகலாம். அடுத்தது 18 வர போகுது இதுல. ஏன்? சி வந்து அப்படியே இருக்குது. என்ன சுத்துது? சக்கரம் சுத்துது. அப்ப 17க்கு பின்னுக்கு முன்னுக்கு
இருக்கு 18. 15 வரப்போ 18. சி 17 அதுக்கு முன்னே 18 இருந்தா 18. புறம் என்ன 11. அப்போ டி 11. அதுக்கு முன்னே 12 இருந்தா 12. அதுக்கு முன்னே 13 அப்போ ஏ 13. அதுக்கு முன்னுக்கு 14 14. அதுக்கு முன்னுக்கு 15 அப்ப பி 15 ஆயிரும். அதுக்கு முன்னுக்கு 16 எல்லாம் முடிஞ்சு இப்போ ஒன்றுமே இல்லை. அப்ப எழுத்து வந்து அப்படியே இருக்குது, சக்கரத்தில் உள்ள நம்பர் எண் தான் மாறப்போகுது. அப்ப நீங்கள் எப்படி முன்னோக்கி நம்பர் இல்ல எண்கள் போகுதோ அதே மாதிரிதான் நீங்க போகணும், ஒன்றும் மாறக்கூடாது. அப்படியே போனால் இப்ப கேட்ட கேள்வி ஏபிடி ஆகிய காட்டும் இலக்கங்கள் முறையேண்டா ஏக்கு என்ன பிக்கு என்ன டிக்கு என்னன்ற அதே முறையில நீங்க விட போடணும். ஏக்கு என்ன போடுனாங்கள்? ஏக்கு 13. பிக்கு என்ன போடுனாங்கள்? 15. ஓகே, ஒன்றுதான் இருக்கு விட. அப்பாய உடனே போடலாம், மூன்றாவது போடலாம். ஏன் ஒன்றுதான் 13 இருக்கு, நீங்க அதை பார்த்து விட பக்கம்னு போடலாம். சரியா? இது ஒரு ட்ரிக். ஓகே, அப்ப நான் பாருங்க, இப்ப நீங்க ஒன்றும் அழைக்கவே தேவையில்லை, பிக்சால செய்து பாருங்க, ஒன்றும் அழைக்கிறது நீங்க அப்படியே விடுங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் விடையில ஒன்றுக்கு கீறு போட்டிருக்கீங்களா? ரெண்டா சரிதான் போடுறது, எதுக்கும் புல போடுறீங்க. சரியா? அப்ப நீங்க செய்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்தது கொழும்பிலிருந்து காலியை நோக்கி பேருந்து ஒன்று செல்கின்றது. பேருந்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை அதில் உள்ள பெண்களின் எண்ணிக்கையிலும் அரைவாசியாகும். 13 பெண்கள் பேருந்திலிருந்து இறங்குகின்றனர், 5 ஆண்கள் ஏறுகின்றனர். இப்போது ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையுடன் சமனாகின்றது. ஆரம்பத்தில் பேருந்தில் இருந்த பயணிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஒரு கஷ்டமும் இல்லை. என்னவாம்? கொழும்பிலிருந்து காலை நோக்கி ஒரு பஸ் கொண்டு போதாமா? சரி, பேருந்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையிலும் அரைவாசியாகும். இதே ஒரு மொழி வித்தியாசம் பாருங்க. முதலாவது வந்து ஆண்களின் எண்ணிக்கை சொல்லி புற பெண்கள் எண்ணிக்கை சொல்லப்படுது. நாங்க சொல்லுங்க, பெண்களின் அரைவாசி ஆங்க என்று சொல்லுவோம். ஆனா சிங்கள மொழியில டிரான்ஸ்லேட் பண்ண இப்பதான் பேரு. ஆண்களின் எண்ணிக்கை அதில் உள்ள பெண்களின் எண்ணிக்கையிலும் அரைவாசியாகும். என்ன? பெண்களின் அரைவாசி ஆண்கள். வசனத்தை பாருங்க, அதுதான் மொழி நாட. சரியா? 13 பெண்கள் பஸ்லேருந்து இறங்குகின்றனாம், 6 5 ஆண்கள் ஏறினம். இப்போ சமனா, ரெண்டும் சமனா, ஆணும் பெண்ணும் சமம் என்றால் ஆரம்பத்தில் இருந்தாங்க எண்ணிக்கை எத்தனை? இது நாங்க முடி வச்சோம்னா பார்க்கலாம். விளங்குதானே? சரி, இப்ப நாங்கள் மடங்க பார்ப்போம். என்ன மடங்கண்டா பெருக்கம், அதாவது ஆண் பெண். முதல் சொல்லப்பட்டிருக்கு என்ன? ஆண்களின் பெண்களின் எண்ணிக்கை வந்து பெண்களின் அரைவாசி ஆண்கள், ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் அரைவாசி. அப்ப நாங்க மடங்கு போடலாமோ இல்லையோ? ஆணுக்கு 1 மடங்க போட்டா பெண்ணுக்கு 2 மடங்க போடணும். மடங்கண்டா பெருக்கா பாருங்க, பெண் 2 ஆண் 1 அரைவாசி. ஆகவே இப்ப மொத்தம் கூட்ட 3 மடங்கு வருது. அப்ப எங்களுக்கு வந்து இந்த விட வந்து 3 மடங்கா இருக்க வேணும், 3 மடங்கா இருக்க வேணும். அதாவது நாங்க இந்த விடைய வகுக்க எங்களுக்கு மீதி வரக்கூடாது, மீதி எங்களுக்கு வரக்கூடாது. சரியா? இப்ப பாருங்க, நாங்கள் முதலாம் அப்படின்னா எடுத்தான 54 எடுத்தான், 54 எடுத்து போட்டு நான் 3 பிரிச்சான். ஏண்டா 3 மடங்கு தானே பிரிச்சான், 18 வந்ததை விட. இந்த 18 வந்து என்ன? 1 மடங்கு. அப்ப ஆண்கள் வந்து 18 பாருங்க, 3 மடங்கு 54, 1 மடங்கு 18. ஆகவே 1 மடங்கு 18, இங்க வந்து 1 மடங்கு கொண்டு போடும் 18. ஆண்கள் வந்து 18, பெண்கள் எத்தனை? 36, 2 மடங்கு. இப்ப 13 இறங்கிய சொல்லும் கழிக்கணுமா இல்லையா? இந்தா பெண்கள்ல 13 கழிக்கும். பிறகு 5 ஆண்கள் ஏறினம், அப்ப 5 கூட்ட வேணும். ஏறினா கூட்ட வேணும், இறங்கினா கழிக்க வேணும். அப்ப 5 கூட்டுவான். 18 ஆண்கள் இருந்தது,
5 குண 23. 36 பெண்கள் இருந்தது. 13 கழிச்சா 23. ரெண்டும் சமனா இருக்கா இல்லையா? ரெண்டும் சமனா இருக்கு. ஆகவே விடை என்ன? 54. உங்களுக்கு இந்த விடை நீங்க எப்படி சமனா வராட்டி நீங்க அடுத்தபடியா போட்டு பார்க்கணும். அதுவும் வராட்டி நீங்கள் அடுத்தபடிக்கு செய்யாம விட போடலாமோ இல்லையோ? ஏன் கன்ஃபார்மா முதலாவது விட இல்லையண்டா ரெண்டாவது மூண்டா தான் இருக்கும். ரெண்டாவது விடையும் இல்லையாண்டா கன்ஃபார்ம் என்ன மூன்றாவது விட தான். அது எந்த மாற்றமும் இல்லை. விளங்குதா? செய்துதா பண்ண அந்த வேலையெல்லாம் வேண்டாம். கன்ஃபார்ம் 1 2 விட இல்லாட்டி மூன்றாவது விடை. சரியா பிள்ளையா? ஓகேயா? சரி. அதுல பிள்ளைகள் போஸ்ட் வந்த பிள்ளைகள் அதுல மாத்த எல்லாமே இருக்குது. அதுல போஸ்ட் மாத்த எல்லாமே இருக்கு. நான் ஏற்கனவே மாத்தி பார்த்தேன். நான் பிள்ளைகள் நீங்க தேவையில்லாம மெசேஜ் பண்ண வேண்டாமா? உங்களெல்லாம் விடையெல்லாம் நாங்கள் போட்டு நினைக்கிறேன். விடையெல்லாம் போட்டோம் தானே. நீங்களே விட ஒன்றும் மெசேஜ் போட தேவையில்லை. இதுல செட்டிங் நான் செய்யறேன். நான் அந்த செட்டிங் வேலை செய்யல. போஸ்ட் செட்டிங் வேலை செய்யல. அதெல்லாம் பிள்ளைகள் கொஞ்சம் நல்ல பிள்ளைகள். நீங்கள் அதுல தேவையில்லாத டைப் பண்ண வேண்டாம். சில பேர் கேட்குங்க மறைக்குதாம். ஏன்னா ஸ்க்ரீன் மறைக்குதாம். அவைக்கு நீங்க டைப் பண்ண அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போட பார்க்கறதுக்கு. லெப் பண்ணா அப்போ லேப்டாப் ஒன்று சொன்னா பரவாயில்ல. சில போன்ல உள்ளாக்கள் கஷ்டமா இருக்கும். என்ன ஒவ்வொரு கஷ்டம்னா அது மறைக்கும். என்ன ஸ்க்ரீன் தெரியாது. அப்ப நீங்க ஒரு ஸ்டாப் பண்ணுங்க. என்ன நல்லா சரி. ஓகே, அடுத்த வினாவுக்கு வருவோம். மாலா பாடசாலையில் இடம்பெற்ற அழகு பரீட்சைகளில் முதலாவது பரீட்சையில் 15 புள்ளிகளுக்கு 6 புள்ளிகளையும், இரண்டாவது பரீட்சையில் 30 புள்ளிக்கு 16 புள்ளிகளையும், மூன்றாவது பரீட்சையில் 10 புள்ளிகளுக்கு 5 புள்ளிகளையும் பெற்றாள். எனவே மாலா கூடுதலான புள்ளிகளை பெற்றது எத்தனையாவது பரீட்சையில் ஆகும் என்று கேட்டிருக்கு. இது புள்ளிகள் பொதுவா எல்லாம் உங்களுக்கு மார்க்ஸ் போடுறது. ஆனா இது மார்க்ஸ் போட்டிருக்கு. ஆனா எத்தனை புள்ளி கண்டெல்லாம் அதெல்லாம் வெவ்வேறையா போட்டிருக்கு. ஒன்று 30க்கு புள்ளிக்கு போட்டிருக்கு, ஒன்று 15 புள்ளிக்கு போட்டிருக்கு, ஒன்று 10 புள்ளிக்கு போட்டிருக்கு. எப்படி காண்றது? நாங்கள் எல்லா புள்ளியையும் ஒரே சீருக்கு கொன்றோம். முதலாம் பரீட்சையில பாருங்க 15க்கு 6, அடுத்த 30க்கு 16, அடுத்தது 10க்கு 5. இப்ப நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த 15 மார்க்ஸ், இந்த 30 மார்க்ஸ், இந்த 10 மார்க்ஸ், இந்த 10 30 15 எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு எண் 30 இருக்குமா இல்லையா? அது 10ஆலையும் பெருக்கப்படும், 15ஆலையும் பெருக்கப்படும். ஆகவே 30 பொதுவான ஒரு எண் எடுக்கலாமா இல்லையா? எடுக்கலாம். அப்ப 30க்கு எடுத்தோம்னு சொன்னால் 15 17 2 30 வார மாதிரி 6 இது சமவெளி பின்னமா இருக்கு. அதாவது ஒரு பின்னத்துக்கு சமனான ஒரு பின்னம் போட்டா சமவெளி பின்னம். ஒரு பகுதி ஒன்றும் மாறாது, எண் மட்டும் மாறும், அளவு ஒன்றும் மாறாது. 4 மேல் 2 மரவாசி தான், 10 மேல் 5 மரவாசி தான், 2 1 மரவாசி தான். அது மாறும் அரைவாசி இல்லை, எண் தான் மாறிக்கொண்டு போகலையே, அரைவாசி மாற இல்லை. அப்படிதான் எதுவும். இந்த 15 மேல் 6 30 மேல் 12 சமம். இது 30 ஓகே தானே? இது அப்படியே போடுவோம். இது 10 மேல் 5 30க்கு எத்தனை வரும்? 3 30 மாதிரி 3 15. இப்ப பாருங்க, எல்லாம் 30க்கு மார்க்ஸ் போட்டிருக்கும். நீங்க பார்க்கலாமா இல்லையா? எந்த பரீட்சையில கூட பாத்தீங்கன்னா 30க்கு 16 கூடும். ஆகவே இரண்டாவது பரீட்சையில விளங்குதா பிள்ளையா? இலகுவான முறை. ஓகே, 4 வெற்று பால்மா பாக்கெட்டுகளை வழங்கினால் ஒரு பால்மாவை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது 4 வெறும் பால்மா பேக்கெட், அதாவது நாங்கள் சூஸ் பண்ண பேக்கெட், எங்கிட்ட 4 பேக்கெட் இருக்குமா இருந்தால் நாங்கள் அதை கொடுத்து ஒரு பால்மாவை நாங்கள் வாங்கலாமா? சரியா? அப்படி 31 பால்மா பேக்கெட்டை வைத்திருக்கும் ஒருவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய பால்மாக்களின் அதிகூடிய எண்ணிக்கை மாறி மாறி வாங்கி திருப்பி அப்படியே வாங்கி அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகூடிய எண்ணிக்கை என்ன?
உங்களுக்கு தெரியும் 4 வெற்று பால்மா பேக்கெட் இருந்தா நான் அதை கொடுத்து ஒன்று வாங்கலாம். இப்ப என்னோட 31 பால்மா வெறும் பேக்கெட் இருக்கு. இப்போ நாங்கள் 31 பிள்ளைகள் நாங்கள் பிரிக்க போறோமோ இல்லையோ, ஏன் பிரிக்க போறோம்? 4 படி கொடுத்தான் வாங்கணும். அப்ப 4ஆ பிரிக்கணும். 4ஆ பிரிச்சோம்னு சொன்னா 7 28 3 மிச்சம். அந்த 3 மிச்சம் என்ன? வெற்று பால்மா பேக்கெட் எனக்கு 3 மிச்சமா இருக்கு. நான் 7 வாங்கிட்டேன். நான் வாங்கிய பால்மா 7. 31ல எனக்கு மிச்சமுள்ள வெற்று பால்மா பேக்கெட் 3. இப்ப இந்த வாங்கின 7க்கும் 7 பேக்கெட் வருமோ இல்லையோ, வெற்று பேக்கெட். நாங்களே மாவை கொண்டே கொட்டிட்டேன், டின்ல கொண்டே போட்டாச்சு. ஏன்னா டின்ல கொண்டே போட்டா பிறகு எனக்கு இந்த 7 வெற்று பேக்கெட் வருமோ இல்லையோ, வெற்று பால்மா பேக்கெட். அந்த 7ஓட எனக்கு எக்ஸ்ட்ரா மீதி இருக்கு 3. அந்த 7 கூட்ட வந்து பாருங்க, 7 கூட்ட போறேன். இப்ப என்னட்ட உள்ள வெற்று பால்மா பேக்கெட் 10. அந்த 10 திருப்பி கொண்டு வரும். இந்த 10 திருப்பி கொண்டு வரும். 4ஆ பிரிக்கலாம். 4ஆ பிரிச்சா 2. ரெண்டா என்ன? 2 பால்மா வாங்கிட்டேன். பிறகு 2 பால்மா மீதியா, 2 வெற்று பேக்கெட் மீதியா இருக்கு. திருப்பி இந்த 2 நான் வாங்கின பால்மா அதை கொண்டே தின்னு கொண்டே போட்டு 2 பைய எடுக்கிறேன். ஆகவே இந்த 2 பேக்கெட்டோட இந்த மீதியோட 2 கூடனா 4. இந்த 4 திருப்பி இந்த 4 கொடுத்து ஒரு பால்மா வாங்க. ஓமா இல்லையோ? புறையோட மீதி இல்லை, எல்லாம் வாங்கி முடிஞ்சு. இப்ப 1 தான் கிடக்கு அந்த பால்மா, அதை கொடுத்து வாங்கலாம். ஏன்னா 4 இருந்தா 1 வாங்கலாம். அப்ப 1 இருந்தா வாங்கலாம். அப்ப நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய கூடிய எண்ணிக்கை எத்தனை? நம்ம 7 வாங்கினான், பிறகு 2 வாங்கினான், அப்புறம் 1. அப்ப 7 7 2 9, 9 1 10 இருக்கு. விளங்குதோ? இலகுவான, இதெல்லாம் இலகுவான முறை தான் பிள்ளை, எந்த கஷ்டமுமே இல்லை. எல்லாம் இலகுவான முறை. ஓகேயா? சரி, அடுத்த வினாக்கு வருவோம். ஓகே, இதுல வந்து இது தமிழ்லாம், கணிதம் தமிழ்லாம் கொஞ்சம் கூட வசனமா இருக்கு, பார்ப்போம். பல்வேறு வயது மட்டங்களை சேர்ந்த சிங்களம் அல்லது தமிழ் மொழி மூலம் கற்கும் பாடசாலை பிள்ளைகளிடையே நடத்தப்படுகின்ற ஓவிய போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்காக வருகை தந்த ABCD ஆகிய 4 பிள்ளைகளின் விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. தமிழ் மொழி மூலமானாக்களும் இருக்கணும், சிங்கள மொழி மூலமாக இருக்கணும். சரியா? இதுல வந்து 4 பேர் இருக்கணும். அந்த பேர் ABCD. வயதை பாருங்க, 10 வயது, 9 9 8 எல்லாம் பாருங்க. ஆண்பால், ஆண் 2 ஆண் 2 பெண் இருக்கணும். மொழி மூலம் இருக்கு, சிங்களம் தமிழ். ஓகே, அதை நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளுங்க. இதன்படி 8 வயதுக்கும் 11 வயதுக்கும் இடைப்பட்ட தமிழ் மொழி மூலம் கற்கும் பெண் பிள்ளைகளுக்கான ஓவிய போட்டியில் பங்கு பெறக்கூடிய ஒரு பிள்ளையும் அப்போட்டியில் பங்கு பெற்ற முடியாத ஒரு பிள்ளையும் முறையே காட்டும்படியே தெரிவு செய்க. என்னவாம்? 8 வயதுக்கும் 11 வயதுக்கும் இடைப்பட்ட, இப்ப நான் வயதை பார்ப்போம். 8க்கும் 11 இடைப்பட்டு சொன்னா என்ன? 8ம் வராது, 11ம் வராது, 9ம் 10ம் வரும். இடைப்பட்ட கண்டா இக்கும், அந்த இடைப்பட்ட 9ம் 10ம் வரும். தமிழ் மொழி மூலம் கற்கும் பெண் பிள்ளை களுக்கான ஓவிய போட்டி, சிங்கள மொழி வராது. தமிழ் மொழி மூலம் கற்கும், இதுல பாருங்கோ, வரப்போற வயது என்ன? 10 9 9 8 வராது என்ன? 10 9 9 வரும். தமிழ் மொழி மூலம் கற்கும் ஓவிய போட்டி என்ன? சிங்களம் வராது, சிங்களம் வராது, தமிழ்லாம் வரும். ஓவிய போட்டியில் பங்கு பெற்றக்கூடிய ஒரு பிள்ளை என்னவா இருக்கும்? 10 வயது 9 வயது 9 வயது. அது பெண் பிள்ளைகளுக்கு ஓவியம். அப்ப பெண் சண்டந்தான் பெண், அதுல தமிழா இருக்கணும். அப்ப என்ன வரப்போகுது? பி தான் பங்கு பெற்றக்கூடிய பிள்ளை. பி பங்கு பெற்ற முடியாத பிள்ளை யார்? அது சியா இருக்கு. அவக்கு வயது சரி, அவ பெண்ணா இருக்கிறா, அவ சிங்கள மொழி ஆயிட்டாவல்லோ, அதால அவ பங்கு பெற்ற முடியாது. அப்ப பங்கு பெற்றக்கூடிய பிள்ளை பியா இருக்கும், பங்கு பெற்ற முடியாத பிள்ளை சியாக இருக்கு. விளங்குதா?
எல்லாம் ஈஸி இல்லை. நீங்க ஒவ்வொரு கொண்டா வாசிச்சு ஒவ்வொரு வாக்கியமா வாசிச்சு நோட் பண்ணி போட்டா ஈஸி. 3 வருடங்களுக்கு முன்னர் ரவியின் வயது 9 வருடங்கள் ஆகும். இப்ப இல்ல, 3 ஆண்டுகளுக்கு முன்னர். இன்னும் 2 வருடங்களில் ரவியின் வயது அவனது அக்காவின் வயதின் அரைவாசியாக இருக்கும். தற்போது அக்காவின் வயது எத்தனை வருடங்கள்? 3 ஆண்டுக்கு முன்னர் ரவிக்கு 9 இப்ப எத்தனை வயதா இருக்கும்? 12 வயதா இருக்கும். 3 ஆண்டு பண்ணா 9 கூட்ட வேணும். இப்ப ரவிக்கு 12 வயது. இன்னும் 2 ஆண்டுகள்ல ரவியின் வயது அக்காவின் வயதின் அரைவாசியாக இருக்கும். இன்னும் 2 ஆண்டு சொன்ன எத்தனை வர போகுது? 14 வயதா இருக்கு. அக்காவுக்கு 28. ஏன்? இருமடங்கா இருக்குமா? 2 வருடம் கூடுமண்டா அப்பதான் அக்காவுக்கு இருமடங்கா இருக்கும். 28 வயதா இருக்கு. இப்ப 2 ஆண்டுக்கு பின்னர் இப்ப இல்ல, அக்காவின் தற்போதைய வயது. உங்களை கேட்ட கேள்வி அக்காவின் தற்போதைய வயது. 2 ஆண்டுக்கு பின்னர் கேள்வி. நீங்கள் நிறைய பேர் போட்ட விட என்னவா இருக்கும்? 28ஆக இருக்கலாம். ஆனால் 2 ஆண்டுக்கு பின்னர் கேட்கிறதாங்க தற்போதைய வயது 26. பாருங்க, ஒரு 3 வரைக்கும் எழுதிதான். செய்க முறையும் பெருசா இல்லை. சரி, சரியா? ஓகே. திருவிழாவிற்காக கம்பங்களுக்கிடையே கொடிகளை தொங்கவிட்டு அலங்கரிப்பதற்கு 16 கம்பங்கள் வரிசை ஆடப்பட்டன. முதல் 2 கம்பங்களுக்கிடையே 3 கொடிகளும் அடுத்த 2 கம்பங்களுக்கிடையே 4 கொடிகளும் என்ற ஒழுங்குபட்டது. எனின் தேவைப்படும் கொடிகளின் எண்ணிக்கை 6. என்ன இது முதல் மேத்தான் கேள்வி. கொஞ்சம் ஒரு 3-4 மாறி மாறி வருது. சரியானே? சரி, என்ன பாருங்க, மொத்தம் 16 கம்பம் இருக்கு. இந்த நடப்பட்ட கம்பம் 2 இருக்கும், 15 இருக்கு. ஏன்? இது வட்ட வடிவ மைதானம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு நேர்கோடு. ஆகவே கம்பம் 16 இருந்தா இடைவெளி 1 குறைஞ்சு 15 இருக்கு. அந்த இடைவெளிக்குள்ளதான் முதல் 3 கோடியாம், பிறகு 4 கோடியாம். 3 4 கொண்டு மாறி மாறி போகும். கேட்ட கேள்வி கொடியின் தேவைப்படுற கொடி எத்தனை? உங்களுக்கு தெரியும், 4 3 சாரி 3 4 3 4 கொண்டு போயிருக்க மொத்தம் 15 இடைவெளி இருக்கண்டா 7 7 வருமோ இல்லையோ? 7 3 கோடி வரும், 4 சாரி 7 4 கோடி வரும். 3 கோடி உள்ளது 7 வரும், 4 கோடி உள்ளது 7 வரும். அப்ப கடைசியா வர்றது என்ன? கடைசியா வர்றது என்ன? அது 3 கோடி தான் வரும் கடைசியா. நாங்கள் 3 கோடியை 8ஆ பெருக்கிறோம். 8ஆல் 24. 4 கோடியில் இடைவெளி வரப்போகுது 7, அதை 7 தான் பெறப்போம். 4 தர 7 28. 3 கோடிகள் உள்ள இடைவெளி 8, 4 கோடி உள்ள இடைவெளி 7. விளங்குதா? அப்ப 24 22 கூட்டி விட்டா மொத்தம் 52ஆக இருக்கும் மொத்த தேவைப்படுற கோடி. ஓகேயா? ஓகே. சிறிய அளவிலான மரக்குட்டி தொகுதியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு நூல் காணப்பட்டுள்ளது. பெரிய அளவிலான கனவுரு வடிவ என்ன வடிவ? கனவுரு வடிவ மரத்துண்டாக பூரணப்படுத்துவதற்கு சிறிய அளவிலான மரக்குட்டிகள் இன்னும் வைப்பது. இது கனவுரு வடிவம். சொல்றோம் இல்ல, மிக வடிவ கனவுரு வடிவம். நீளம் அகலம் உயரம் எல்லாம் ஒரே அளவா இருக்கா? சரியா? ஓகே. இதுல பாருங்க, முதல்ல இதுல உள்ள குட்டியை பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த நீள பக்கம் பாருங்க 3 இருக்கு. இந்த 1 2 3. அகலப்பக்கம் பாருங்க, அது 3 இருக்கு. உயர பக்கம் பாருங்க எத்தனை இருக்கு? 3 இருக்கா? இல்ல, அடித்தட்டு அதுக்கு மேல அப்ப 4 கட்டம் இருக்கு. ஆகவே இதுதான் கனவு. நீளம் சரி, அகலம் சரி, உயரம் 4. அப்ப நாங்க பெருக்க போறோம். 3 9 9 36. அப்ப இதுல இந்த கனவுரு பெரிய கனவுரு அமைக்கிறதுக்கான சிறிய குட்டிகள் எண்ணிக்கை 36 இருக்கணும் எங்களுக்கு. இப்ப ஏத்திருக்கிற பாத்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற குட்டி எத்தனையா இருக்கும்? 18ஆக இருக்கும். இந்தா
இதுல 9, இதுல 6. இந்த இவ்வளவு 9 பாருங்க பிள்ளை, இந்த இதுல பாருங்க 3, அடுத்ததுல 6, அடுத்த 8, 9. பிறகு பாருங்க இதுல 1, 2, 3, கீழே 3, 6. இந்த தொங்கல் அடுக்கில 3. இப்ப இந்த உருவில காணக்கூடிய குட்டிகள் எண்ணிக்கை வந்து 18. இந்த கனவுரு அமைப்பு சொன்னாங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுற குட்டி 36. அப்ப நாங்கள் கழிச்சங்களுக்கு இன்னும் தேவையான குட்டி வரும். ஆகவே 18ஆக இருக்கும். 18ஆக இருக்கும். சரியா? ஓகே. அடுத்தது, குமரனின் வீடு பாபுவின் வீட்டுக்கு வடகிழக்கிலும், சோமுவின் வீட்டுக்கு வடக்கிலும் உள்ளது. ஆற்ற வீடு? குமரன் வீடு. பரதனின் வீடு பாபுவின் வீட்டுக்கு தென்மேற்கிலும், ராமுவின் வீட்டுக்கு தெற்கிலும் அமைந்துள்ளது. இதன்படி பாபுவின் வீடு அமைந்திருப்பது 3 வீடு இருக்கு. நீங்க அதை பார்த்து சரியான விடைக்கு கோடு போட வேணும். இப்ப இது வந்து ஒரு திசை சம்பந்தமான கேள்வி. அப்ப அதுக்கு மேல நீங்க அந்த வலது பக்கம் மூலையில ஒரு திசையை பக்கம்னு போட வேண்டியா? சரிங்க, அதை போடுவோம். சரியா? இப்ப நான் பார்ப்போம். இங்க குமரன் வீடு பாபுவின் வீட்டுக்கு வடகிழக்கு. எல்லாம் இருக்கா? போட்ட பாருங்க. குமரன் வீடு பாபுவின் வீட்டுக்கு இதுலயே பாருங்க, சொற்கெல்லாம் போற யாருக்கு பாருங்க இல்லையோ? இதுதான் சிங்கள மொழி. எப்படித்தான் பேரும் நாகரிக மொழி வந்து எப்படி இருக்கும்? பாபுவின் வீட்டுக்கு வடகிழக்கே குமரன் வீடு நான் கயப்போம். ஆனா இந்த கேள்வி அப்படியா இருக்கு? இல்ல, குமரன் வீடு பாபுவின் வீட்டுக்கு வடகிழக்கு போட்டுரும். சரியா? இதுதான் விஷயம். நீங்கள் வந்து அதை வழியா பார்க்க வேணும். சரியா? சரி. அப்ப குமரன் வீடு வந்து பாபுவின் வீடு வடகிழக்கிலும், அதே நேரம் சோமுவின் வீடு வடக்கிலும் உள்ளது. அப்ப இப்படி போகணும். நீங்க இந்த நீங்கள் போடுற முறையில வடிவா இருக்கும். அப்ப கேள்வி பிழை வராது. ஓகே, சோமுவின் வீடு வடக்கில் இருக்காங்க. ஓகேயா? ஓகே. அடுத்தது, பரதன் வீடு எங்கன்னு தெரியாத பார்ப்போம். பரதன் வீடு பாபுவின் வீட்டுக்கு தென்மேற்கில். எங்க வரப்போகுது? இங்க தென்மேற்கில். பரதன் வீடு பாபுவின் வீட்டுக்கு தென்மேற்கிலும், ராமுவின் வீட்டுக்கு தெற்கில். அப்ப ராமு இங்க வரப்போற. ராமுவின் வீட்டுக்கு தெற்கிலும் அமைந்துள்ளது. இதன்படி பாபுவின் வீடு அமைந்திருப்பது முதலாவடைய பாருங்க. பரதனின் வீட்டுக்கு வடகிழக்கு இருக்கா? பரதன் வீட்டுக்கு வடகிழக்கிலும், குமரன் வீட்டுக்கு தெற்கிலும். தெற்கில இல்லையே. ஆக முதலாவட பிள்ளை. இரண்டாவடைய பாத்தீங்கன்னா பாபுவின் வீடு அமைந்திருப்பது ராமுவின் வீட்டுக்கு கிழக்கு. ஓகே, ராமுவின் வீட்டு கிழக்கிலும், சோமுவின் வீட்டுக்கு மேற்கிலும். சரியா இருக்கല്ലോ? ஓகே. நீங்க மூன்றாவதுங்க பார்க்கவே தேவையில்லை. நீங்க மூன்றாவதைய பார்க்கவே தேவையில்லை. சரியா? இதான் விஷயம். ஓகே பிள்ளைகள். அடுத்தது, உங்களுக்கு பிள்ளைகள் முதலாவது கேள்வியா இதுதான் பெரும்பாலும் வந்து கொண்டிருக்கு. இப்ப வந்து வேறுபட்ட ஒரு வாரையில, பொருத்தமான ஒரு வாரையில் ஒன்றும் வாரையில ஒரு படத்தை தந்து கூட அதை பற்றிய சொல்லிய கூட்டிருக்காரு. பாருங்க, தரப்பட்ட உருவை அவதானித்து பிழையான கூற்று என்றால், இங்குள்ள வகுப்பறை 2 படங்கள் தொங்க விடப்பட்டுள்ளன. சரியா பிள்ளையா? படம் போட்டன. இது வந்து போட். இது போட். இதுதான் படம். அது படம். அப்ப இதுதான் பிள்ளையான கூட்டிய. அடுத்ததான் பார்ப்போம். இங்கு 2 கதிரைகளும் 2 மிகுகளும் உள்ளன. ஓகே, 2 மேசை. சரி, அது சரியான கூட்டு. இங்குள்ள மாணவனின் மீசையிலே
அப்புறம் கட் ஆயிட்டு. சரி, அடுத்த பாருங்க பிள்ளையார். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர் தொகை 34 ஆகும். அவர்களில் 13 பேர் நீல நிற கொடியை நீல நிற பேனையையும் 10 பேர் கருப்பு நிற பேனையையும் வைத்துள்ளனர். 6 பேர் 2 நிற பேனை வைத்துள்ளனர். எனின் எந்த நிற பேனாவையும் வைத்திடாத மாணவர் எத்தனை பேர்? சரிதானே? அதாவது ஒரு வகுப்புள்ள மொத்தம் 34 பேர் இருக்கணும். நான் உங்களுக்கு ஈஸியாக விளையாடுறேன் பாருங்க. மொத்தம் 34 பேர். இதுதான் செவ்வகம் 34 பேர். ஓகே. இந்த 34 பேர்ல கொஞ்சம் பேர் 13 பேர் நீல பேர் வச்சுக்கணும். இந்த நீல பேனை 13 பேர் வச்சிருக்கணும். கருப்பு நிற பேனை 10 பேர் வச்சிருக்கணும். சரியா? பாருங்க, மொத்தம் 34 பேர் இருக்கணும். அதுல 13 பேர் நீல பேர் வச்சிருக்கணும். 10 பேர் சிவப்பு நிற கருப்பு நிற பேர் வச்சிருக்கணும். 6 பேர் 2டையும் படிக்கணும். 6 அங்க வரப்போகுது, இங்க வரப்போகுது 6. இந்த 6 பேர் 2டையும் படிச்சிருக்கணும். இப்ப நாங்கள் நீலப்பேனை மட்டும் பார்க்கலாமோ இல்லையோ? பார்க்கலாம். ஏன்? நீலப்பேனை வச்சுக்கலாம் மொத்தம் 13 பேர், அந்த 2 பட்சம் 6 பேர். அப்ப அந்த 6 பேரை கழிச்சா மிச்சம் 7 நீலப்பேனை மட்டும் வச்சிருக்காங்களா, இருக்குமா இல்லையா? எஸ். ஆகவே நீலப்பேனை மட்டும் 7 பேர். இங்க கருப்பேனையை பார்த்தோம்டா மொத்தம் கருப்பேனை 10 பேர். அதுல 6 2 வச்சிருக்கலாம். அப்ப நாங்க 6 கழிச்சா 4 பேர் கருப்பு நிறப்பேனை மட்டும் வச்சிருக்காள. சரியா? இப்ப நீங்கள் இதை 3ஐயும் கூட்டினீங்கன்னா 7 6 13, 13 4 17 பேர் தான் பேனை வச்சிருக்கிறாங்க. கேட்ட கேள்வி என்ன? எந்த பேனையும் வச்சிருக்கிறதாக எத்தனை பேர் என்ன சொன்னாங்க? 34 இருந்து 17 கழிக்க வேணும். கழிச்சா 17. விளங்குதோ? அவ இப்படி நீங்க ஈஸியா போட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. சரிதானே? சரி, உங்களை 9 காலுக்கு முடிக்கும்னு நினைக்கிறேன். அதுல பெருசா இது உங்களுக்கு ஈஸியான பொருள் நீங்க காணுவீங்கல்ல. பிடிஎஃப் பார்த்துருக்கா ஒருக்கா படிச்சு கொள்ளுங்க. சரிதானே? சரியா? இப்ப நான் அடுத்த செகண்ட் பார்ட்டுக்கு போவோம். ஏன்னா 9 காலுக்கு முடிக்கணும்னுடைய நான் நீங்கள் பிடிஎஃப் பார்த்துருக்கா. அடுத்த இடம் பெருசா கஷ்டமா இருக்காது. உங்களுக்கு மொழிக்கு பெருசா கஷ்டமா இருக்காது. அது மொழி தானே. நீங்கள் தரம் 3, 4, 5 படிச்ச மொழி சம்பந்தமான வினா, தமிழ், சிங்களம், இங்கிலீஷ். சரியா? அப்ப அது நீங்களே படிச்சு கொள்ளலாம், எடுக்கலாம் மார்க்ஸ், பிரச்சனை இல்லை. இங்க வேற எல்லாம் இந்த ஒரு பந்தியை வாசிக்கிறது அதுக்குள்ள கேள்வி. சரியா? எவ்வளவு கஷ்டம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒழுங்கா கணித கேள்வியை பார்ப்போம். அதுக்கு பார்த்துட்டு போகண்டாலும் போவோம், பிரச்சனை இல்லை. பாருங்க, மிக அதிகமான பரப்பளவில் மணல் மற்றும் மணற்குன்றுகள் நிறைந்த பகுதி பாலைவனம் எனப்படும். இது உயிரினங்கள் வாழ்வதற்கு மிகவும் கடினமான பகுதியாகும். இந்த பகுதிகளில் மணல் பொழுது புயல்கள் அடிக்கடி ஏற்படுகின்றன. இதன் காரணமாக மலைக்குன்றுகள் உருவாகின்றன. அதன் அதிக வறட்சியை தாங்கி வளரும் கள்ளி, பனை போன்ற சில தாவரங்கள் மட்டுமே இங்கு வளர்கின்றன. கங்காரு, ஆமை, சில வகை பாம்புகள் போன்றவை உயிர் வாழும். சரி, அப்படி ஒரு பந்தி. இந்த பந்தியில ஒரு 6 வினா கட்டாயம் வரும். முதலாவது பந்தி அல்லது பாட்டு வரும். பெரும்பாலும் பந்து தான் வரும். ஏன்னா இப்ப 19ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒன்றும் பாட்டு வரையில். ஆகவே இந்த வருஷம் கட்டாயம் பந்தி தான் வரும். சரியா? மணல் புழுதி புயல்களால் பாலைவனத்தில் உருவாகின்றவை மலைக்குன்றுகள். அப்படியே விட இருக்கும். நீங்க ஒரு புக்கை விரிச்சு போட்டு மிஸ் எக்ஸாம் வச்சா எப்படி எடுப்பீங்க? எல்லா கடையும் சரி வருமா இல்லையா? அப்படித்தான் இது. சரியா? ஓகே. பாலைவனத்தில் காணப்படும் தாவரங்கள் எதை தாங்கி வளர்ந்து கொண்டவை? வறட்சி, அதிக வறட்சி. ஏன் வறட்சியில அதிக வறட்சி. மணற்குன்றுகள் என்பதை பிரித்தெழுதுக. மணல் சக குன்றுகள். இலகுவான என்பதன் எதிர்கரு சொல் கடினமான. வாழக்கூடிய 2 பிராணிகள் எழுதுக. 2 கங்காரு, ஆமை.
கேள்வி கேட்ட விடை. நீங்க 3 போட்டா பிள்ளை. நீங்க 3 போட்டா உண்மையா பிள்ளைதான் போடுவீங்க. ஏன் இந்த பிள்ளை வந்து கேள்வி ஒழுங்கா வாசிக்கலன்னு அர்த்தம். அடுத்தது உயிர் வாழ்வதற்கு மிகவும் கடினமான பகுதி எது? பாலைவனம். ஓகேயா? இதுக்கு 6 மார்க்ஸ் அப்படியே வேறு. சரியா? நீங்க எல்லாம் ஓகே. நம்மள என்ன இது ஒளி, இது ஒளி, இதை ஒழுங்குபடுத்தினா பிள்ளை வரப்போறது வந்து உங்களுக்கு தெரியும், மக்கள் முன்னுக்கு வராது. ஏன்? ஒரு ஊரிலே, ஒரு நாளில், ஒரு காட்டிலே, ஒரு குளத்திலே, இப்படித்தான் அந்த முதலாவது வரும் வாக்கியம். அதால இது முற்காலத்துல வரப்போகுது. முற்காலத்தில் மக்கள் குளங்களை அண்டிய குடியிருப்புகளை அமைத்தனர். இதுதான் ஒழுங்கான வாக்கியம். சரியா? இது ஓகே. நீங்கள் அதற்குள்ள போட்டுக்கொள்ளுங்க. வினாக்குறி இது சரி. இது வந்து ஃபுல்லா பன்ம வாக்கியம் மாத்திரம் உங்களுக்கு தெரியும் தானே. இதெல்லாம் 3ஆம் ஆண்டு. என்ன? எல்லாம் 3ஆம் ஆண்டு வினாக்கள். சரிதானே? இது வந்து மரபுத்தொடர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுவும் இங்கிலீஷ் மார்க்கர்னு சொன்னா சந்தை, ஃபிங்கர்னு சொன்னா விரல். திஸ் இஸ் a beautiful flower. என்ன? ஒழுங்குபடுத்துற வாக்கியம். அடுத்த பிள்ளைகள் he is running very fast. என்ன? ஓகேயா? உங்களுக்கு தெரியும் இந்த இதுல வந்து கேபிட்டல் சொல் வந்தா அதான் முன்னுக்கு வரப்போகுது. என்ன? திஸ் இஸ்ண்டா அங்கால வந்து இப்ப ஏ வந்தா இதுதான் வரும், அல்ல அண்டா அண்டாம் வரும். என்ன? பியூட்டிஃபுல் ஃப்ளவர், அழகான பூ. கி இஸ் ஐஎன்ஜி வருமா இருந்தா அது இஸ்ஸுக்கு பின்னுக்கு வரும், அல்லது ஆமுக்கு பின்னுக்கு வரும், அல்லது ஆக்கு பின்னுக்கு வரும். அவங்க வெரி ஃபாஸ்ட். சரியா? இதுல புள்ளிகள் பாருங்கோ. அம்பகச ரோகல புட்டு வேண்டா கதிர நான் ஒன்று டைப் பண்ண அந்த மாறி எழுதப்பட்ட போச்சு புள்ளிகள். கைகள் கழுவுன்னு சொன்னாப்புல கையண்டா அத்த, கைகள் அண்டா அத் பன்மை, பல்லண்டா தத்த, பற்களண்டா தத், கக்குலண்டா கால், கக்குள்ளண்டா கால்கள். அப்ப அது மாதிரி தான் கைகளுக்கு வந்து அத். அப்ப அத் சோதன் வேற. அதான ஒரு மாற்றம். மிச்சம் எல்லாம் சரி, அதுல ஒரு மாற்றம் செய்யுங்க. சம்டைம் மாறியான் புல போட்டா சரியா போடுவோம். இது அத் போட்டிருந்தவன் அத் சோதனை. அடுத்தது உங்களுக்கு பசிக்கிறதா, ஒயாட்ட அல்லது ஒபட்ட, எல்லாம் ஒன்றுதான். ஒபட்ட, ஒயாட்ட. நீங்க பிரக்கெட்டை போடலாம், போடாம விடலாம். நீங்கள் பிரக்கெட்டை போடலாம், போடாம. பிள்ளைகள் யாரும் சட் பண்ண வேண்டாம். பிள்ளைகள் யாரும் சட் பண்ண வேண்டாம். இதுல வந்து செட்டிங் இல்ல, போஸ்டுக்கு செட்டிங் அது செய்யப்படுது இல்லை. யாரும் சட் பண்ணாதீங்க. சரியா? ஓகே. இல்ல நீங்க பிரக்கெட் போடலாம், போடாம விடலாம். ஒபட்ட அப்படியே போடலாம். நீங்க முன்னுக்கு பானாக்கு முன்னுக்கு பி போடலாம், போடாம விடலாம். சிக்க இல்லையா? பிரச்சனை இல்லை. அப்ப ஒபட்ட வடகினித. அடுத்தது நாங்கள் கணிதம் கொஞ்சம் பார்ப்போம். இது சொற்கள் தான் 40,280. இது சொல் எழுதுற ஒன்றும் படக்கூடாது. அடுத்த பாருங்க 2,435 ஆகக்கூடிய மிகப்பெரிய எண்ணுக்கும் வித்தியாசம் வந்து கழிக்க வேணும். மிகப்பெரிய எண் வந்து 9,830, சிறிய எண் வந்து 389 கழிச்சால் 6,041 பேர். சரியா? வித்தியாசம். அடுத்த பிள்ளை பாருங்க, இது கூட்ட இதான் இப்படிதான் வரும். கூட்டுறது கழிக்கிறது. வெண்டிக்காய் ரெண்டையும் கத்திரிண்டையும் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 2ஐயும் கூட்டினா வரும். பாருங்க 6,450. எல்லாம் செய்து வழியாக காட்டிட்டு நீங்க வேண்ட பாருங்க. அடுத்தது பூசணிக்காயை விட எத்தனை வெண்டிக்காய்கள் அதிகமாக விற்கப்படணும்? கழிக்க வேணும். ஏன்னா பூசணிக்காயில வந்து கழிச்சா 3,017. அடுத்தது கடத்தினுள் உள்ள எல்லா எண்களையும் பயன்படுத்தி பொது வித்தியாசம் 9. ஏண்டா 9 9 கூடும் அல்ல குறையும். அப்படியான எண்கோலம் உண்டாக்குங்கோ. ஒன்றைக்குனே போட்டிருக்கணும். அப்போ 1 9 10 19 இப்படியே போல 9 கூடிக்கொண்டு போகும். அடுத்தது பகுதியை தசம பங்குகளாக எழுது. பங்கு 10இன் பங்கு 4 5. இங்க அரைவாசி அரைவாசி ஒன்றா பாகை 6. 10 பிரிச்சு 6 பங்கு. இழக்கப்படாத பகுதி என்று சொன்னால் 10இன் 4. அது தசமான்னு சொன்ன 0.4 சொல்லுவோம். அடுத்தது 24 கடிகாரம்
15:45 என காட்டும் போது அதை நாங்கள் பஞ்சனை போட அப்படி அதை பார்த்த அப்படியே அதான் 12ஐயும் விட கூடிய டைம் வந்தா அது பிற்பகல் டைமா இருக்கு. நீங்க முற்பகல் பிற்பகல் போடாட்டி பிள்ளை பெரும்பாலும் பேப்பர்ல போட்டுத்தான் வரும். சில வேளை போடாம நீங்க போடணும். சரியா? அப்ப இது வந்து பிள்ளைகள் பிற்பகல் 3:45 இருக்கும். சரியா? அடுத்தது 525 5 நாள் வகுத்து 100 கூட்டும் போது வரும் விடை 205. 105 100 கூட்டினா 205. சரியா? அது சரி. அடுத்த பாருங்க பிள்ளைகள், பொருள் வாங்கிய அளவு கிலோகிராம், இங்க பெறுமதி. 5 கிலோகிராம் சீனி நான் வாங்குறேன். 1 கிலோ சீனி எவ்வளவு? 120 ரூபா. அப்ப 5 கிலோ எவ்வளவு வரப்போகுது? 600. பெருக்கினா 600. மா 250 கிராம் வாங்குறேன், அது 25 ரூபா. ஏண்டா 1 கிலோ எவ்வளவா இருக்கும்? 1 கிலோகிராம்ல 250 4 இருக்கு. 4 பெருக்க பெருக்கினா 300. சரிதானே? மொத்தம் வந்திருக்கு. ஓகே. அடுத்தது ஒரு தாங்கில் 12 லிட்டர் 500 ml நீரும் வேறொரு தாங்கியில் 8 லிட்டர் 60 ml நீரும் உள்ளன. 2 தாங்கிகளிலும் உள்ள நீரின் அளவுக்கிடையுள்ள வித்தியாசம். அப்ப நீங்கள் எப்பவும் 60 என்று சொன்னால் 3க்கு 6 போட்டா பிழைக்கும். ஏண்டா எம்எல் எல்லாம் 3 லக்கத்தை வர வேணும். 1000 ml லிட்டர். ஆகவே நான் 0 போட்டு 60 போடணும். அப்புறம் கழியுங்க. ஆகவே 4 லிட்டர் 4. இப்பதான் வேற நீங்களே அளவெல்லாம் போட தேவையில்லை. எல்லாம் போட்டுதான் பாருங்க. எல்லாம் பாருங்க. இப்படிதான் பாருங்க. அடுத்தது இவ்வளவு கிலோகிராம் வந்து சொரியாத மாறி அவ டைப் பண்ணி போயிட்டோம். எல்லாம் சிமோல்லாம் வருமே, கேவல வரக்கூடாது. எல்லாம் சிமோல்லாம் இருக்கும். அது மாறி டைப் பண்ணி ஆகிட்டு. ஓகே. கடை ஒன்றில் 4 கிலோகிராம் இடம் அரிசி இருந்தது. அதற்குள் மேலும் 10 கிலோகிராம் அரிசி இடப்படுகிறது. இப்போது மொத்த செய்தியின் அளவு அரிசி தான் செய்யணும். டைப் பண்ணிட்டேன். ஓகே. ரெண்டையும் கூட்டி கண்ட புள்ளியால் பாரது 14 கிலோகிராம் 90 கிராம். சரியா? ஓகே. அடுத்தது நகரம் ஏயிலிருந்து 4 கிலோமீட்டர் 500 மீட்டர் ஆகும். நகரம் சீல இருந்து டி வரை தூரம் வந்து 8 கிலோமீட்டர் ஆகும். நகரம் ஏயிலிருந்து டி வரையான தூரம் 16 கிலோமீட்டர் ஆகும். நகரம் பியிலிருந்து சிக்கான தூரம் ஜாதான்னு கேட்டது. நீங்க சும்மா ஒரு பரும்படி படம் கொண்டு போடுவோம். ஏயிலிருந்து பி எவ்வளவாம்? 4 கிலோமீட்டர் 500 மீட்டர். சும்மா நான் போறேன். சியிலிருந்து டி எவ்வளவாம்? 8 கிலோமீட்டர் 200 மீட்டர். இப்ப கேட்ட கேள்வி என்ன? பிசிக்கான தூரம் கேட்டது. ஆனா சொல்லப்பட்டு பாருங்க, ஏயிலிருந்து டி எவ்வளவாம்? 16 கிலோமீட்டர். இவ்வளவு 16 கிலோமீட்டர். சொன்னாங்க ஏபிக்கு உள்ள தூரத்தையும் சிடிக்கு ரெண்டையும் கூட்டி போட்டு கழிக்கவும். ரெண்டையும் கூட்டினது இது கழிச்சா வாரது 300. 3 கிலோமீட்டர் 300 மீட்டர். சரியா? நீங்க எல்லாம் உங்களுக்கு பிடிஎஃபா வருமா? யோசிக்க தேவையில்லை யாருமா? ஓகே. அடுத்தது 6 சதுர முகங்களை உடைய திண்ம பொருளின் பெயரை எழுதுக. சதுரமுகி விளிம்புகளத்தின 12. அது சரி. வரைகு வகுப்பல் ஒன்று மாணவரும் வர. ஓகே. சரி. பாருங்க, கேட்ட கேள்வி திராட்சை பழங்களை விரும்புவோர் 4 பேர் கண்டா அதை வரைந்து காட்டு கண்டா. பாருங்க 4 இருக்கு. இந்த 4 கண்டா இப்படியே 4 வரைஞ்ச. சரி. சண்டையும் 3 கேட்டா 2க்கு 3 இடையில வரும். சரியா? 3. சரியா? நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. ஓகே. அடுத்த கேள்வி மொத்த ஆறு 10 4 18 இதை கூட்டின வாரது 38 இது கணித கேள்வி. 1க்கு 2 மார்க்ஸ், மொத்தம் 30 மார்க்ஸ். விஷயம் நீங்க படிச்சு கொள்ளுங்க. அடுத்தது 60வது கேள்வி வரும் உங்களுக்கு. கட்டுரை வினா. அது 3 வாக்கியம். கட்டுரையில 3 வாக்கியம். ஒரு காட்சி படத்தை தந்து போட்டு அதை பார்த்து வாக்கியம் என்றா நிகழ்காலத்தில் எழுதணும். ஒரு காட்சி படம்
நீங்க என்ன இப்ப பாக்குறீங்க நீங்க எழுதணும். ஒரு 3-4 படம் அது கதைப்படமா இருந்தா இறந்த காலம் எழுதணும். கதைப்படமா இருந்தா 3-4 படம் உண்டா வருமா இருந்தால் அது கதைப்படமா இருந்தா இறந்த காலம். பொதுவான விஷயம் சொன்னீங்க கடைசியா நீங்கள் அது நீங்க பொதுவா எழுதலாம். அதுக்கு வந்து காலம் தேவையில்லை. இப்ப தொற்று நோயை நாங்கள் எப்படி எப்படி நாங்கள் எப்படி நாங்கள் பாதுகாக்கிறது, எப்படி எங்களை பாதுகாக்கிறது, நீரின் அவசியம் என்ன, அது சும்மா நாங்கள் எழுதலாம். அது காலம் தேவையில்லை. இப்ப நாங்கள் ஒரு கூண்டு கிளியை நாங்க பார்க்கிறோம். ஒரு கிளியோட நாங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு தோன்றும் எண்ணங்கள், தோன்றும் என்ற என்ன காலம்? எதிர்காலம். அப்ப நீங்கள் எழுத வேண்டிய காலம் என்ன? எதிர்காலம். மரம் ஒண்ணு முறிஞ்சிருக்குது, நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, நீங்க எப்படியா ஸ்கூலுக்கு போகணும். அந்த மரத்தை தூக்கி போட்டு நீங்க கட்டாயம் ஸ்கூலுக்கு போகணும். வேண்டா நீங்கள் செய்த விடயங்கள் செய்த அது அந்த காலம். காலம் மிக முக்கியம். நீங்க என்னதான் கற்ற வாக்கியம் வடிவழி இருந்தாலும் காலம் பிழைச்சு என்று சொன்னால் அதுக்கு ஒரு மார்க்ஸும் இல்லை. காலம் மிக முக்கியம். எழுத வெள்ள முக்கியம். அது நீங்க வடிவழீங்கன்னு தெரியும், எழுத்து வேணும் தெரியும். சொற்கூட்டம் வந்து சரியா இருக்க வேணும். ஒரு வாக்கியம் சரியா இருக்க வேணும். வந்த கருத்து திருப்பி வரக்கூடாது. வந்த கருத்து மீண்டும் மீண்டும் வரக்கூடாது. வந்தா அந்த வாக்கியம் போல. மிக முக்கியம் காலம். இதுல காலம் தேவையில்லை. இதுல காலம் வருது. இந்த காலம் என்றது மிக முக்கியம். இது என்ன? இது அரசாங்கம் எமக்கு பாடல்களை இலவசமா வழங்குகின்றது. இலவசங்களை பாதுகாப்போம் என்று இருக்கு. அப்ப நாங்க எப்படி பாதுகாப்போம்? சரி, சரியா? ஓகேயா? ஓகே. இது வந்து காலம் தேவை. சும்மா ஒரு வசனம். சரியா? நான் ஒரு வாக்கியத்தை பாருங்க. நாம் எமக்கத்தல் வேண்டும். நாம் எமக்கான இலவச பாடல்களை சேதப்படுத்தாது பயன்படுத்தல் வேண்டும். நாம் பயன்படுத்திய இலவச பாடநூல்களை எமது தம்பி தங்கைகளுக்கு உரிய வகையில் வழங்குதல் வேண்டும். நாம் பயன்படுத்திய இலவச பாடல்களை எமது தம்பி தங்கைகளுக்கு உரிய வகையில் வழங்குதல் வேண்டும். இலவச பாடல்களை பாதுகாப்பது மாணவர்களாகிய எமது தலையாய கடமையாகும். பாருங்க, அழகான 3 வாக்கியம். இதுக்கு சுவர 6 மார்க்ஸ் போட வேணும். ஏன்? எழுத பயில சரியா இருக்குது, சொற்கூட சரியா இருக்குது, எழுத்துப்பொழி ஒன்றும் இல்லை, 6 சொல் இருக்குது, 5 இல்லை 6 சொல் இருக்குது. என்ன? ஆகவே 6 மார்க்ஸ். நீங்க எப்படி நீங்க பிள்ளை செய்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ல 100 மார்க்ஸ் அப்படியே உங்களுக்கு ஒரு பலாப்பழம் மாதிரி வந்து விழும். பலாப்பழத்துல மாதிரி வந்து விழும். விளாங்குதா? ஓகே பிள்ளையார்? ஓகே. 9, 18 சொன்ன விஷயம் வந்து சரியா 9 முடியும். ஏண்டால் கூட டைம் அடுத்தபடியே கொஞ்சம் பாதிப்பா இருக்கும். அதனால 9 முடியுங்கன்னு சொல்லி. அப்ப நான் பெரும்பாலும் வந்து எல்லா வினாக்களும் உங்களுக்கு படிச்சு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நான் அப்படியே ஃபுல்லா நீங்க எப்படி ஒற்றையில செய்து பார்ப்பீங்களோ அப்படி நான் எழுதிங்களும் காட்டுவேன். பிடிஎஃப் உங்களுக்கு வேறு. சரியா? அப்ப நீங்கள் எப்படி ஒற்றையில எப்படி செய்து பார்த்தபடியே போடுவீங்க அதே மாதிரி 5 வயது பிள்ளை எப்படி செய்யுமோ, சாரி 10 வயது பிள்ளை 5ஆம் ஆண்டு மாணவன் எப்படி செய்யுமோ அது போல நீங்கள் எழுதி பார்த்து உங்களுக்கு நான் போடுவேன். சரியா? கிடையாது. ஓகே அதோட முடிப்போம். இது இப்ப ஒரு 9:20 முடிஞ்சுன்னு சொன்னால் ஒரு படம். அப்ப சேர்களுக்கு அந்த போட வேணும். எத்தனையாவது நல்லபடியா போட வேணும். போடுற முதல் 3 பேருக்கும் சரியானபடியா போடுற 3 பேருக்கும் 1000 ரூபாயான பரிசு. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் காசு இல்லை, அதுக்குரிய பெறுமதியான பரிசு உங்களுக்கு வழங்கப்படும். சரியானே? நான் மீண்டும் அதை உங்களுக்கு கூறிக்கொண்டு மீண்டும் இந்த ஒரு சான்ஸை தந்த
சார் கூறிக்கொண்டு நாங்கள் முடிப்போம். ஓகே பிள்ளைகள், அடுத்த சமயம் நீங்கள் இணையுங்கோ. எதுவும் மேலதிகமாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால், தெளிவில்லாமல் இருந்தால், அது இன்னும் கூட விளக்கம் தேவை என்று சொன்னால், நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் உங்களுக்கு அதுக்கு நீங்கள் ஒரு ஒன்றை போட்டு விடுங்க. சரியா? நான் இது மாதிரி நான் சொல்லுவேன். சரியா? ஓகே பிள்ளைகள், அப்ப நாங்கள் மீண்டும் சந்திப்போம். சார் இருக்கிறீங்களா? சார். ஓகே சார், சார். அதை கதைக்க போறோம்னா சார் கதைங்க. ஓகே. இதுவரை நேரமும் மிக சிறப்பாகவும் ஆறுதலாகவும் தனது கருத்தரங்கினை மாணவர்களுக்கு வழங்கிய முல்லை மாவட்ட பிரபல்ய மாணவ ஆசிரியர் மதுரூபன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த கருத்தரங்கினை நிறைவு செய்வோம். நன்றி பிள்ளையர். ஓகே பிள்ளையர், தேங்க்யூ வெரி மச். குட் நைட். ஓகே, குட் நைட் பிள்ளைகளா. நீ கதைக்கலாம். ஓகேயா? ஓகே. Right.